السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين وبعد. இது ஹிஜ்ரி 1447 ரமதானுடைய மாதம் 2026 மார்ச். முதல் மனிதரும் முதன்மை பகைவன் என்ற தலைப்புல தொடர் வகுப்புகளாக நம்ம பார்த்து கொண்டு வருகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அந்த முதல் மனிதர். அவர்களுக்கு மட்டுமல்ல, அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய வழித்தோன்றலாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் முதன்மை பகைவனாக இருக்கக்கூடிய இப்லீஸ் ஆகிய ஷைத்தான், அவனுடைய அந்த பகைமையின் காரணமாக அவன் மனித சமூகத்திற்கு எதிராக செய்யக்கூடிய சூழ்ச்சிகள், எப்படியாவது மனித சமுதாயத்தை நரகத்திற்கு இழுத்து சென்று விட வேண்டும், தான் செல்லக்கூடிய அந்த நரகத்திற்கு ஒட்டுமொத்த மனித சமூகத்தையும் இழுத்து சென்று விட வேண்டும் என்று அந்த ஷைத்தானுடைய முயற்சிகள், இவற்றை பற்றி தான் நம்ம பார்த்து கொண்டு வருகின்றோம். ஷைத்தானுடைய அந்த சூழ்ச்சிகள், முயற்சிகளில் இருந்து நம்ம எவ்வாறு காப்பாற்றிக் கொள்வது என்பதுதான் இந்த வகுப்பினுடைய நோக்கம். அல்ஹம்துலில்லாஹ். அதன் அடிப்படையில அதனுடைய தொடர்ச்சியாக இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். சூரத்துல் பக்ரா 2வது சூராவினுடைய 30 39 வரை உள்ள ஆயத்துகளுடைய விளக்குரையாகத்தான் இந்த தொடர் வகுப்புகள் அமைந்திருக்கின்றன. அதுல அந்த 10 ஆயத்துகள்ல முதல் 5ஓடு இந்த வரலாற்றினுடைய முதல் பகுதி முடிகிறது. அதாவது 30வது ஆயத்திலிருந்து 34வது ஆயத்து, 35 39 வரை இந்த வரலாற்றினுடைய 2வது கட்டம் தொடர்கிறது. இன்றைக்கு நம்ம பார்க்க போறது அந்த முதல் பாகத்தினுடைய கடைசி பகுதிகளில் உள்ள விஷயங்கள். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க, சூரத்துல் பக்ரா 2வது சூராவுடைய 33வது மற்றும் 34வது ஆயத்தில் உள்ளதான் நம்ம பார்க்க போறோம். أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفثه قال يا آدم أنبئهم بأسمائهم. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு கட்டளை இடுறாங்க. யா ஆதமு, யா ஆதம், ஆதமே அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அழைக்கிறாங்க. அன்பிஹும் பிஅஸ்மாஇஹிம், அவர்களுக்கு இவற்றினுடைய பெயர்களை நீங்கள் அறிவியுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுறாங்க. அவர்களுக்குன்னா யாருக்கு? மலக்குமார்களுக்கு. இதுக்கு முந்தின ஆயத்துல பார்த்தோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு எல்லாவற்றுடைய பெயர்களை கற்றுக் கொடுத்தாங்க என்பதை பார்த்தோம். அதற்கு பிறகு மலக்குகளுக்கிட்ட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பொருட்களை எல்லாம் அல்லது அந்த மனிதர்களை எல்லாம் முன்வைத்து இவங்களுடைய பெயர்களை நீங்க சொல்லுங்க பார்ப்போம் என்று அல்லாஹ் கேட்கிறாங்க. மலக்குகள் தங்களுக்கு தெரியவில்லை என்பதை அந்த பணிவோடு அல்லாஹ்வை இபாதத் செய்த வண்ணமாக எப்படி அறிவித்தார்கள் என்பதை நம்ம பார்ப்போம். அதைத் தொடர்ந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்யறாங்க? ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு கட்டளையிடுறாங்க. யா ஆதம் அன்பிஹும் பிஅஸ்மாஇஹிம், ஆதமே இவர்களுடைய பெயர்களை நீங்கள் இவங்களுக்கு அறிவியுங்கள், மலக்குகளுக்கு அறிவியுங்கள் என்று சொல்றாங்க. மலக்குகளுக்கு சொல்லுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. வலம்மா அன்பஅஹும் பிஅஸ்மாஇஹிம், அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அந்த மனிதர்கள் மற்றும் பொருட்களுடைய பெயர்கள் எல்லாம் மலக்குகள்கிட்ட சொன்னபோது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க, அலம் அகுல் லகும் இன்னி அலமு கைபஸ் ஸமாவாதி வல் அர்தி வ அலமு மா துப்தூன வ மா குன்தும் தக்துமூன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேக்குறாங்க மலக்குகள்கிட்ட, அலம் அகுல் லகும், நான் உங்கள்கிட்ட சொல்லலையா, இன்னி அலமு கைபஸ் ஸமாவாதி வல் அர்தி وعلموا ما تبدون وما كنتم تكتمون. மலக்குமார்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட முன்னாடி கேட்டதை அல்லாஹ் இப்போ நினைவூட்டுறாங்க. முன்னாடி எப்ப கேட்டாங்க? ஆதம் அலைஹிஸ்ஸலாம படைக்கிறதுக்கு முன்னால மலக்குகள் கிட்ட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அறிவிப்பு செய்றாங்க. என்ன அறிவிப்பது? இன்னி ஜாஇலுன் ஃபில் அர்தி கலீஃபா, நிச்சயமாக நான் பூமியில கலீஃபாவை அமைக்கப் போகிறேன் என்று சொன்னார். இப்போ மனிதர்களை கலீஃபாக்களாக பூமியில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்க போறாங்க என்பதை
அல்லாஹ்வினுடைய அந்த அறிவிப்பின் மூலமாக அறிந்து கொண்ட மலக்குகள் என்ன செஞ்சாங்க? மனிதர்களுடைய தன்மையை உணர்ந்ததுனால மனிதர்கள் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் பண்ணுவாங்களே, பூமியில அவங்க ஃபசாது செய்வாங்க, சீர்குலைவு ஏற்படுத்துவாங்க, குழப்பங்களை ஏற்படுத்துவாங்க, அவங்களுக்குள்ள சண்டையிட்டு கொண்டு போரிட்டு கொண்டு ரத்தங்களை சிந்துவாங்க, ரத்தம் ஓட்டுவாங்க என்று சொல்லி, அப்படிப்பட்டவங்க இதற்கு இந்த ஹலீஃபாவாக இருப்பதற்கு எப்படி தகுதியானவங்களா இருப்பாங்க என்ற சந்தேகத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட மலக்குகள் கேட்கிறாங்க. இதனுடைய தன்மைகளை வைத்து நாங்கள் இப்படி புரிந்து கொள்கிறோம். அந்த தன்மைகள் தான் மனிதனுக்குரியவை என்றால் இந்த மாதிரியான குழப்பங்கள், சண்டைகள் தானே நடக்கும். அப்படி இருக்கும்போது குழப்பம் செய்யக்கூடியவர், தங்களுக்கு மத்தியில சண்டையிட்டுக் கொள்ளக்கூடியவர் எப்படி ஹலீஃபாக இருக்க முடியும் என்பது எங்களுக்கு விளங்கவில்லையே, இதனுடைய விளக்கம் என்ன என்று கேட்கிறாங்க. தொடர்ந்து தங்களை பற்றியுமே அவங்க அதுல சொல்லி சந்தேகம் கேட்கிறாங்க. நாங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு புகழ்ந்து துதித்துக் கொண்டிருக்கின்றோம், உங்களை புனிதப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அப்படி வந்து இபாதத் செய்யறத தான் இலக்கு அப்படின்னு வச்சா, மலக்குகளாகிய நாங்கள் அதை சிறப்பாக செய்து கொண்டுதானே இருக்கிறோம். அப்ப இந்த மாதிரியான தன்மை உடையவங்களை ஹலீஃபாவை ஆக்குறது சிறந்ததாக இருக்காதா? ஏன் அந்த மனிதனுடைய தன்மை, குறிப்பாக இஃப்தியார் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த தன்மை உடையவங்களை ஹலீஃபாவா ஆக்கணும். அவங்க தேர்ந்தெடுக்கும் பொழுது எப்பவுமே நல்லதை தேர்ந்தெடுக்க போறது இல்லையே, கெட்டதை, தவறானதை, பாவத்தை, வழிகேடை, குஃப்ரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குத்தானே. அப்படி அவங்க தேர்ந்தெடுக்கும் போது இந்த குழப்பங்கள்லாம் வரும் தானே என்று மலக்குகள் சந்தேகம் கேட்டிருந்தாங்க. அதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பதில் கொடுத்தாங்க? இன்னி அலமு மா லா தஅலமூன், நீங்கள் அறியாத விஷயங்கள், அது வெளிப்படையாக இருந்தாலும் மறைவானதாக இருந்தாலும் அவற்றை நான் அறிவேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதில் சொல்லிட்டாங்க. ஆனா அந்த பதில் வந்து ரொம்ப சுருக்கமான ஒரு பதில். உங்களுக்கு இதை பத்தி தெரியல, உங்களுக்கு மனிதனை பத்தி தெரியல, மனிதர்கள் என்ன மாதிரியான விஷயங்களை செய்யறதுக்கு வாய்ப்பு உள்ளவங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியல. மனிதர்களுடைய அந்த எதிர்மறையாக போகக்கூடிய தன்மை பற்றி மட்டும்தான் மலக்குகளாகிய நீங்கள் யோசிக்கிறீங்க. நேர்மறையாக மனிதனுக்குள்ள பெரிய நல்ல விஷயங்கள் எல்லாம் இருக்கின்றன, அவற்றை நீங்க அறிய மாட்டீங்க என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதிலாக சொன்னாங்க. ஆனால் அவங்களுக்கான பதில் அந்த இடத்தோடு முடிந்து விடவில்லை. அந்த பதில் தொடர்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்து வெவ்வேறு இடங்கள்ல மலக்குகளுடைய அந்த கேள்விக்கான பதிலை சொல்றாங்க. இங்க வார்த்தைகளாக அவங்க சொன்னது இப்போ நடைமுறையாக ஒரு பிராக்டிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொண்டு செஞ்சு காண்பிக்கிறாங்க. அதுவே இந்த பதிலுடைய தொடர்ச்சி தான். இன்னி அலமு மா லா தஅலமூன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னதை நம்ம பார்த்தோம் 2வது சூராவுடைய 30வது ஆயத்துல. ஆனா பதில் அங்கேயே முடிந்து விடவில்லை. அது பதிலுடைய ஆரம்பம். பதிலுடைய நடைமுறை ஒரு பிராக்டிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது இங்க நடந்தது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதமுக்கு கல்வியை கொடுக்கிறார். எல்லாவற்றுடைய பெயர்கள், அவற்றுடைய பண்புகள், தன்மைகள், இதை பற்றி எல்லாம் கற்றுக் கொடுத்து ஆதமை மலக்குகளை விட கூடுதலாக அறிந்தவராக அல்லாஹ் ஆக்குகின்றார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு மலக்குகளை விட கூடுதல் கல்வி என்பது அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்டது. மலக்குகளுக்கும் ஆசிரியர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான், ஆதமுக்கும் ஆசிரியர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான். அதுல மலக்குகளுக்கு கற்றுக் கொடுத்ததை விட கூடுதலாக ஆதமுக்கு, முதல் மனிதருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கற்றுக் கொடுத்தார். ஆதம் கூடுதலாக அறிந்தவர் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நடைமுறை ரீதியாக வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். எப்படி காண்பிக்கிறாங்க? அந்த மனிதர்கள், அந்த பொருட்கள், அவற்றையெல்லாம் மலக்குகளுக்கு முன்னால வைத்து இவற்றுடைய பெயர்களை, தன்மைகளை நீங்க சொல்லுங்க பார்ப்போம் என்று கேட்கும்போது அவங்களுக்கு தெரியல. பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்யறாங்க? ஆதமுக்கு முன்னால் அவற்றை வைத்து இவற்றுடைய பெயர்கள், பண்புகளை நீங்க சொல்லுங்க, இவங்களுக்கு சொல்லுங்க என்று அல்லாஹ் கட்டளையிடுறான். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவற்றுடைய பெயர்கள், அவற்றுடைய பண்புகள், தன்மைகள் எல்லாவற்றையுமே அழகாக எடுத்து வைக்கிறாங்க, அழகாக சொல்லி காண்பிக்கிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க, قال மலக்குகள்ட்ட சொல்றாங்க, அலம் அகுல் லகும் இன்னி அலமு கைபஸ் ஸமாவாதி வல் அர்த், நான் உங்கள்ட்ட சொல்லலையா, நிச்சயமாக நான் வானங்களிலும் பூமியிலும் உள்ள மறைவான விஷயங்களை அறியக்கூடியவன் என்று. வஅலமு மா துப்தூன வமா குன்தும் தக்துமூன், இன்னும் நான் அறிவேன்
நீங்கள் வெளிப்படுத்துபவற்றையும் நீங்கள் ரகசியமாக வைப்பவற்றையும் என்று அல்லாஹ் சொல்றாங்க. அப்ப இங்க ரெண்டு விஷயங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குகள்கிட்ட சொல்றாங்க. ஒண்ணு, வானம் பூமியில இருக்கக்கூடிய மறைவான விஷயங்களையும் தான் அறிந்தவர் அப்படின்னு சொல்லி. இரண்டாவது, நீங்கள் வெளிப்படுத்துபவற்றை, வெளிப்படையாக சொல்றது, வெளிப்படுத்துறது, அவற்றையும் நான் அறிவேன். கொஞ்சம் தட்டுமன், இன்னும் நீங்கள் எதை ரகசியமாக வைத்திருக்கிறீர்களோ அவற்றையும், ரகசியமாக வைத்திருந்தீர்கள், வைத்திருக்கிற அவற்றையும் நான் அறிவேன் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. அப்ப மலக்குகள் இங்க ரகசியமாக ஏதாவது வச்சிருந்தாங்க? அல்லாஹ்வுக்கு முன்னாடி எதுவும் ரகசியமா இருக்க முடியாது. மலக்குகள் வந்து அல்லாஹ் கிட்ட கேள்வி கேட்டாங்க இல்லையா? அவங்க சந்தேகம் வந்த உடனே அந்த கேள்வியை வெளிப்படையா கேட்டுட்டாங்க. ஆனா அல்லாஹ் இங்க என்ன சொல்றாங்க? வஅலமு மா துபதூன வமா குன்தும் தக்துமூன். நான் அறிவேன், நீங்கள் வெளிப்படையாக சொன்னவற்றையும் நீங்கள் ரகசியமாக வைத்தவற்றையும். அப்ப மலக்குகள் எதையாவது ரகசியமா வச்சாங்களா? அவங்க நினைச்சதுதான் கேட்டுட்டாங்க இல்லையா? இங்கே முஃபஸ்ஸிருன், குர்ஆன் விளக்க உரையாளர்கள் சிலர் சுட்டி காண்பிக்கிறாங்க, மலக்குகள் மத்தியில இப்லீஸ் இருந்தார். அப்போ ஒரு பெரும் கூட்டத்தை பார்த்து பேசும் பொழுது அதில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் சேர்த்துத்தான் செய்தி. இப்ப நமக்கு முன்னாடி 100 பேர் இருக்கிறாங்க. அதுல ஒருத்தர் வந்து குழப்பம் செய்யக்கூடியவரா இருக்கிறார். ஆனா அதை மறைத்திருக்கிறார். அதை ரகசியமா வச்சிருக்கிறார். மனசுல அவருக்கு என்ன இருக்கு, ஆனா அதை அவர் வெளிப்படுத்தல. இப்ப இதுல அந்த 99 பேர் ஒரு சந்தேகம் கேட்கிறாங்க. இந்த ஒருத்தர் அதை வெளிப்படையா கேட்கல. ஏன்னா அவருக்கு மனசுக்குள்ள வேற என்ன இருக்கு. அப்ப அந்த 99 பேருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதில் சொல்லும் பொழுது, எதிரில இருக்கக்கூடிய அந்த கூட்டத்துல 99ஓட சேர்ந்து இன்னொருத்தர் இருக்கிறார் இல்லையா? நினைச்சதை வெளிப்படுத்தாம மனசுக்குள்ள ரகசியமா வச்சிருக்கிறாரு. அவருக்கும் சேர்த்து அல்லாஹ் பதில் சொல்றான். இது அல்லாஹ் உடைய நடைமுறைகளில் ஒன்று, அல்லாஹ்வுடைய நியதிகளில் ஒன்று, சுன்னத்துல்லாஹ் என்று அறிஞர்கள் சுட்டி காண்பிப்பாங்க. இது அல்லாஹ்வுடைய நடைமுறை. என்ன, எது அந்த நடைமுறை அப்படின்னு பார்த்தோம்னா, யாரும் தவறு செய்வதற்கு முன்னால் அவங்கள குற்றவாளி என்று அல்லாஹ் அறிவிக்கிறது. இதன் அடிப்படையில தான் மனித சமூகமும் அதை ஒரு நடைமுறையாக, மிக முக்கியமான ஒரு அடிப்படையாக எடுத்துக்கொண்டு தீர்ப்பு சொல்றோம் அல்லது ஒரு நடவடிக்கை எடுக்கிறோம், ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னா, அவங்க அந்த பேச்சை வெளிப்படையாக பேசும் அல்லது அந்த செயலை வெளிப்படையாக செய்யணும். அதற்கு பிறகுதான் அவங்களை குற்றவாளின்னு சொல்ல முடியும். அவங்க மனசுக்குள்ள வச்சிருக்கிறாங்க அல்லது அவங்க பிரைவேட்ல தனிப்பட்ட ரீதியா பேசி இருக்கிறாங்க, ஆனால் அதை பொதுவுல பப்ளிக்ல அவங்க கொண்டு வரல அல்லது செயல் ரீதியாக அது வெளிப்படல அப்படின்னா, அப்போ அது வரைக்கும் அவங்க குற்றவாளியா நம்ம கருத முடியாது. அவங்க கிட்ட அந்த எண்ணம் இருக்கும் என்று தெரிந்தாலும் கூட அதை செயல் ரீதியாக அவங்க வெளிப்படுத்தாத வரைக்கும் அவங்களே அல்லாஹ் குற்றம் பிடிக்கிறது இல்லை. அந்த அடிப்படையில தான், அதுதான் நீதியுடைய அடிப்படை. அந்த அடிப்படையில் தான் உலகம் முழுக்கும் இருக்கக்கூடிய நீதி வழங்கும் முறைகள், அது மனிதர்கள் உருவாக்கி கொண்ட நீதி வழங்கும் முறைகளாக இருந்தாலும் சரி, அல்லது அல்லாஹ் இறக்கி வைத்ததின் அடிப்படையில் மனிதர்கள் நீதி வழங்கக்கூடிய முறையில் இருந்தாலும் சரி, எல்லாருமே என்ன செய்யறாங்க, ஒருத்தர் நாம குற்றவாளி என்று அறிவிக்கணும் அப்படின்னா, அவருக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னா, அவருடைய அந்த செயல் வெளிப்பட்டு இருக்க வேண்டும். அதுக்கு முன்னாடி அவருக்கு அந்த எண்ணம் இருக்கு என்று தெரிந்தாலும் அதனால் அவரை தண்டித்து விட முடியாது, தண்டித்து விடக் கூடாது. இது நீதி வழங்கல் முறையில மிக முக்கியமான ஒரு அடிப்படை. இப்ப இந்த நம்ம உதாரணத்துக்கு வருவோம். எதுல 100 பேர் இருக்கிறாங்க, 100 பேர்ல ஒரு ஆள் சரியில்லாத ஆள், அவர் கீழ்ப்படியக்கூடாது, குழப்பம் விளைவிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல இருக்கிறார். ஆனால் அதை இன்னும் அவர் பேச்சிலேயோ செயலிலேயோ வெளிப்படையாக கொண்டு வரல, ரகசியமாக வைத்திருக்கிறார். அந்த சூழல்ல அந்த 100 பேருக்கும் சேர்த்து பேச வேண்டிய ஒரு வாய்ப்பு ஒண்ணு வருது. அதுல உள்ள 99 பேர் ஒரு மாதிரி இருக்கிறாங்க, ஒருத்தர் வேற மாதிரி இருக்கிறார். ஆனா 100 பேரும் ஒற்றை கூட்டமா இருக்கிறாங்க. இந்த 99 பேருக்கான பதிலை சொல்லும் பொழுது அந்த 100வது மனிதர் நினைத்திருக்கக்கூடிய, மனதில் வைத்திருக்கக்கூடிய விஷயத்தை பற்றியுமே அங்கே பேசுவாங்க. அவருக்கு கொடுக்கக்கூடிய செய்தி அது. அப்ப அந்த மாதிரி தான் இங்க மலக்குகளுக்கு மத்தியில இப்லீஸ் இருக்கிறான்.
மலக்குகள் மனிதனை பற்றி தவறான எண்ணம் கொள்ளல, ஆனா இப்லீஸ் மனிதனை பற்றி தவறான எண்ணம் கொண்டான். இதை நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, ஹதீஸ்ல வந்ததை நம்ம பார்த்தோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த உடலையே வந்து இப்லீஸ் சுத்தி சுத்தி வந்து பார்த்து, இந்த உடல்ல இடைவெளிகள் இருக்கின்றன அப்படின்னா இந்த படைப்பை நான் மேலாதிக்கம் செலுத்த முடியும் அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கிறான். அப்போ மலக்குகள் மனிதனை பற்றி நினைச்சதுக்கும் மலக்குகள் நினைச்சதுக்கு மாறாக இப்லீஸ் மனிதனை பற்றி நினைச்சதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆனா ரெண்டு பேரும் இன்னைக்கு ஒரு கூட்டமா தான் இருக்கிறாங்க. மலக்குகளுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதில் சொல்லும் போது இப்லீஸுக்கும் அந்த விஷயத்தை சுட்டி காண்பிக்கிறாங்க. நீங்க வெளிப்படையாக வச்சிருக்கிறது வெளிப்படையா கொண்டு வர்றதையும் நான் அறிவேன், நீங்க ரகசியமா வச்சிருக்கிறதையும் நான் அறிவேன் என்று சொல்லும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்க இப்லீஸ்க்கு ஒரு செய்தியை சொல்றாங்க. நீ ரகசியமா வச்சிருக்கிறங்கிறது எனக்கு தெரியும், உன் மனசுல என்ன ஓடுதுங்கிறது எனக்கு தெரியும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்லீஸ்க்கு ஒரு செய்தி சொல்றாங்க. இது இப்லீஸுக்கு ஒரு நினைவூட்டல், இப்லீஸுக்கு ஒரு எச்சரிக்கை. உன் மனசுல நம்ம உள்ளுக்குள்ள வச்சிருக்கிறதையுமே அல்லாஹ் அறியக்கூடியவங்க. இப்போ உள்ளுக்குள்ள நீ என்ன வச்சிருக்கிற, என்ன தவறான என்ன வச்சிருக்கிற என்பதை நான் அறிவேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்க சொல்றாங்க. அதுதான் இங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னதனுடைய விளக்கம் என்று முஃபஸ்ஸிரூன் குர்ஆன் விளக்க உரையாளர்கள்ல சிலர் சுட்டி காண்பிக்கிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குகள் கூட்டத்தை சொல்லும் பொழுது அந்த மலக்குக்கு மத்தியில் இப்லீஸ் இருந்தான். இப்லீஸ் மலக்கு அல்ல, இப்லீஸ் வந்து ஜின் இனத்தினுடைய முதன்மையாளன், முதல் ஜின்னுடைய தந்தை, அவன் ஜின் இனத்தை சேர்ந்தவன். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குகளுக்கு சொல்லும்போது அங்கே ஜின்னாகி இப்லீஸ் இருக்கிறான். எல்லாருக்கும் பொதுவாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க, இன்னி அஅலமு கைபஸ் ஸமாவாதி வல் அர்த், நிச்சயமாக வானங்கள் பூமியில் இருக்கக்கூடியவற்றை பற்றி நான் ஆழ்ந்த அறிவேன் என்பதை உங்களுக்கு நான் சொல்லவில்லையா? வஅலமு மா துப்தூன வமா குன்தும் தக்துமூன், இன்னும் நான் அறிவேன் எதை நீங்கள் வெளிப்படுத்துகிறீர்களோ அவற்றையும் எதை நீங்கள் வெளிப்படுத்தாமல் ரகசியமாக வைத்திருக்கிறீர்களோ அதையும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். இது மலக்குகளை குறை சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னதல்ல, மலக்குகள் மத்தியில் இருந்த இப்லீஸை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுட்டி காண்பித்து சொல்வது. ஆனா இன்னும் இப்லீஸ் கிட்ட இருந்து வெளிப்படவில்லை, பேச்சாகவோ செயலாகவோ அது வெளிப்படவில்லை. அதனால இப்லீஸ் என்று நேரடியாக சுட்டி காண்பிக்காம அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொதுவாக பேசுற மாதிரி இப்லீஸ்க்கு சுட்டி காண்பிக்கிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நடைமுறை நம்ம எல்லாருக்கும் எப்படி செயல்பட வேண்டும் என்ற ஒரு வழிமுறையை காண்பித்து தருகிறது. நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதர்களுடைய தன்னுடைய சமூகத்துல இருக்கக்கூடிய மனிதர்களுடைய ஏதாவது ஒரு தவறை சுட்டி காண்பிக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா, அந்த தவறு வந்து பொது வெளிக்கு போகுது, பிற மக்களை பாதிக்கக்கூடியது அப்படின்னா அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவிலேயே பேசுவாங்க. ஒருத்தருடைய தனிப்பட்ட தவறு அப்படின்னா அவங்கள தனியா கூப்பிட்டு அறிவுரை சொல்லலாம். ஒருத்தருடைய தவறு பொதுவுல வருது, அது வந்து பொதுவுல உள்ள மற்றவங்களையும் பாதிக்க போகுது அப்படின்னா அப்ப அவங்களுக்கான அறிவுரை பொதுவிலையும் சொல்லலாம். ஆனா அப்படி சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னா அவருடைய பெயரை சொல்ல மாட்டாங்க. ஜும்ஆவுல, அதாவது வெள்ளிக்கிழமை தொழுகை முன்னாடி நடத்தக்கூடிய அந்த ஜும்ஆ ஹுத்பாவுல, ஜும்ஆ முன் உள்ள உரையில மிம்பர்ல நின்று கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, உங்கள சிலர் இப்படி இப்படி செய்யறாங்க, அவங்க அப்படி செய்யாம இருந்தா நல்லா இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. குறிப்பிட்டு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா எதிரில நிறைய மக்கள் இருக்கிறாங்க, அவங்கள சரியான மக்கள் நிறையவே இருக்கிறாங்க, அவங்கள தவறு செய்யக்கூடியவர் சிலர் இருக்கிறாங்க. அப்ப அவங்கள பொதுவுல பேரை சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாம அவங்களுடைய தன்மைகளை மட்டும் சுட்டி காண்பிச்சு அது செய்யாமல் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு. அப்ப இதெல்லாம் வந்து நாம எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான வழிகாட்டுதல்கள். இப்போ பொதுமக்களை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு, அது பொதுவுல வருது அப்படின்னா இப்போ முதல்ல அவங்கள பத்தி நம்ம சொல்லலாம். ஆனா எடுத்த உடனே அவங்களோட பேரை சொல்லாம சிலர் இப்படி செய்யறாங்க, அவங்க இப்படி செய்யாம இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த நடைமுறையை இந்த வழிகாட்டுதலை அவங்க எங்கிருந்து பெற்றுக்கொண்டாங்க? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குகளுக்கு சொல்லும் போதே மலக்குகளுக்கு மத்தியில் இருந்த இப்லீஸ் உடைய தன்மையை சுட்டி காண்பித்து இப்லீஸுக்கு ஒரு அறிவுரையாகவும் ஒரு எச்சரிக்கையாகவும் இந்த வார்த்தையை பயன்படுத்திட்டாங்க. இது 2வது சூராவுடைய 33வது ஆயத்.
இப்ப இந்த இரண்டாவது சூரா சூரத்துல் பக்ராவுடைய 34வது ஆயத்துல அடுத்தது என்ன நடந்தது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லி காண்பிக்கிறாங்க. என்ன சொல்றாங்க? وَإِذْ قُلْنَا لِلْمَلَائِكَةِ اسْجُدُوا لِآدَمَ மலக்குகளிடத்தில் ஆதமுக்கு சஜ்தா செய்யுங்கள் என்று நாம் சொன்னபோது, யார் அல்லாஹ் சொன்னபோது, ஃபஸஜது இல்லா இப்லீஸ், அவங்க எல்லாரும் சஜ்தா செஞ்சாங்க, இப்லீஸை தவிர. அபா வஸ்தக்பர வகான மினல் காஃபிரீன், அவன் மறுத்தான், கர்வம் கொண்டான், அவன் காஃபிர்களில் ஒருவனாகவே இருந்தான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். இப்ப இந்த ஆயத்துல நமக்கு சில முக்கியமான படிப்பினைகள் இருக்கின்றன. அவற்றை இப்ப நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குகளுக்கு கட்டளையிடுறான். அப்போ மலக்குகளுக்கு மத்தியில இவன் ஒருத்தன் இருக்கிறான், ஜின் இனத்தை சேர்ந்த இப்லீஸ். அந்த கட்டளை வரும்பொழுது அவனுக்கு சேர்த்தான் வருது. ஒரு கூட்டத்தை பார்த்து கட்டளை இட்டால் அந்த கூட்டத்தில் இருக்க எல்லாருக்குமான கட்டளை தான். அது மட்டும் இல்ல, இப்லீஸுக்குமே ஜின்னுக்குமே நேரடியாக கட்டளை வந்தது என்பது வேற ஒரு சூறால வேற ஒரு ஆயத்துல வருது. அது பின்னாடி வரக்கூடிய வகுப்புல நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இப்ப இங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளை இடுறாங்க. ஃபஸஜது, அல்லாஹ் கட்டளை இட்ட உடனே மலக்குகள் கீழ்ப்படிஞ்சிட்டாங்க. ஆதமுக்கு அது சஜ்தா செய்ய சொல்லி அல்லாஹ் கட்டளை இடுறாங்க, மலக்குகள் கீழ்ப்படிஞ்சிட்டாங்க, ஆதமுக்கு சஜ்தா செஞ்சிட்டாங்க. ஃபஸஜது இல்லா இப்லீஸ், இப்லீஸை தவிர மத்தவங்க எல்லாம் சஜ்தா செஞ்சிட்டாங்க. அதாவது எல்லா மலக்குகளும் சஜ்தா செஞ்சாங்க. அப்ப இப்லீஸ் சஜ்தா செய்யவில்லை. அப்ப என்ன நடக்குது? வகான மினல் காஃபிரீன், காஃபிர்கள் ஒருத்தராதான் ஆகிவிட்டான், இருந்து விட்டான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். எதனால அவன் காஃபிராக ஆனான்? அபா வஸ்தக்பர். இங்க நமக்கு முக்கியமான படிப்பினைகள் இருக்கின்றன. அவற்றை நம்ம பார்க்கணும். முதல் விஷயம் சஜ்தா செய்தல், அங்கிருந்தே வரும். சஜ்தா அப்படிங்கிறது என்ன? நம்ம தொழுகையில சஜ்தா செய்யறத பார்த்திருப்போம். தொழுகை அல்லாத நேரங்களிலும் நம்ம சஜ்தா செய்யணும். சஜ்தா செய்து துஆ கேட்டல் என்பது தனி ஒரு இபாதத். சஜ்தாவில நம்ம அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக இருக்கிறோம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார். அப்ப சஜ்தாவில துஆ செய்தால் அது அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய நிலையில துஆ செய்யறது, அது அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு அதிக வாய்ப்பு உள்ள ஒரு துஆ. இது ஒரு தனி இபாதத். நிறைய பேர் என்ன செய்யறாங்க, தொழுகையில சஜ்தாவுக்குள்ளேயே துஆ கேட்கணும் அப்படின்னு பார்க்கறாங்க. தொழுகையில சஜ்தாவில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய தூதர், தொழுகையில சஜ்தால அல்லாஹ்விடத்துல துஆ கேட்கணும்னா அல்லாஹ்வுடைய தூதர் என்ன திக்ருக்கு சொல்லி கொடுத்தாங்களோ, என்ன துஆக்களை சொல்லி கொடுத்தா அது மட்டும் தான் கேட்கலாம். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜ்தால துஆ கேட்க சொல்லி நமக்கு ஆர்வம் ஊட்டி இருக்கிறாங்களே என்று வரும்பொழுது, அது தொழுகை அல்லாமல் தனியாக சஜ்தா செய்து தனியாக துஆ செய்யுது. அதுக்கு நம்ம தொழுது தான் துஆ செய்யணும்னு இல்லை. நேராக சஜ்தாவுக்கு போயிடலாம். தொழுகை அல்லாத நேரங்கள்ல அல்லது தொழுகை முடித்து விட்ட பிறகு அல்லது தொழுகைக்கு முன்னாடி கூட தனியாவே நேராவே சஜ்தாவுக்கு போய் சஜ்தால இருந்து துஆ கேட்கலாம். இப்ப துஆக்கள் கேட்கும்போது எல்லா நேரங்களிலும் கையேந்தி தான் கேட்கணும் என்று இல்லை. உதாரணத்துக்கு அதான் சொல்லப்படுது, அதாவது பாங்கு சொல்லப்படுது. பாங்கு அப்படிங்கிறது அரபி மொழி சொல்ல, அது பார்சி மொழி வழியாக இன்றைக்கு தமிழர்கள் மத்தியில பரவலா இருக்கக்கூடிய ஒரு சொல். அது தமிழ் சொல்லும் அல்ல. அரபியில அதுக்கு என்ன பேரு? அதான். இப்ப அதான் சொல்லப்படும் போது, பாங்கு சொல்லப்படும் போது, பாங்கு நம்ம கூடவே அதுக்கு பதில் சொல்லிட்டே வரும். அதான் சொல்லப்பட்டு பிறகு பாங்கு சொல்லி முடித்த பிறகு துஆ கேட்க சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்காங்க. என்ன துஆ என்பதை கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. இப்ப இந்த துஆவுக்கு கையேந்தி கேட்கணும்னு இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கையேந்தி கேட்டதில்லை. எந்த நபித்தோழரும் அதை கையேந்தி கேட்டதாகவும் நமக்கு தெரியல. அப்ப இந்த துஆவை கையேந்தாம கேட்கும். நிறைய துஆக்கள் இருக்கின்றன. இப்போ மலம் கழிக்கவோ சிறுநீர் கழிக்கவோ அந்த கழிவறைக்கு செல்லும் பொழுது, கழிப்பு அறைக்கு செல்லும் பொழுது, அதான் டாய்லெட்டுக்குள்ள நுழையும் போது நம்ம அல்லாஹ் கிட்ட பாதுகாப்பு தேடுறோம். இதுவும் துஆ தான் இல்லையா? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க அப்படின்னு சொல்லி கேட்கிறோம். மினல் குபுஸி வல் கபாயிஸ், இதுவும் துஆ தான். இது கையேந்தி கேட்கிறோமா? கிடையாது. அதே போல நம்ம வெளியில போகும்போது வாகனத்துல ஏறும்போது துஆ கேட்கிறோம், கையேந்தி கேட்கறது இல்லை. பள்ளிவாசலுக்குள்ள நுழையும் போது இந்த துஆ, பள்ளிவாசலில் வெளியே வரும்போது இந்த துஆ என்றெல்லாம் கேட்கிறோம். இது எதுக்குமே கையேந்தி கேட்கறது. அப்ப துஆ அப்படின்னாலே கையேந்தி கேட்கணும் அப்படிங்கிறது இல்லை. எந்த துஆக்களை கையேந்தாமல் கேட்பதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சு காமிச்சிருக்கிறாங்களோ அந்த துஆக்களை கையேந்தாம தான் கேட்கணும். மற்ற துஆக்களை கையேந்தி கேட்டுக்கொள்ளலாம்.
இது இல்லாமல் இன்னொரு முறை இருக்கு, சஜிதாவில இருந்து துவா கேட்கறது. அப்ப சஜிதால இருக்கும்போது கையை இப்படி வச்செல்லாம் கேட்கக்கூடாது. சஜிதால இருந்தா கை இப்படி இருக்கணும், தரையை தொட்டு கொண்டுதான் இருக்கணும். சஜிதா அப்படிங்கிறது என்ன? நம்முடைய நெற்றியும் மூக்கும் தரையில படணும், நம்முடைய கையினுடைய உள் பகுதிகள் தரையில படணும், நம்முடைய 2 முட்டிகள் தரையில படணும், காலுடைய 2 முட்டிகள் தரையில படணும். அதே போல கால் கட்டை விரலும் மற்ற விரல்களும் தரையில படணும். கால் தரையில உண்டு. அப்போ கால் விரல்கள் தரையில அழுந்தி இருக்கணும், கால் முட்டிகள் தரையில அழுந்தி இருக்கணும், 2 கைகளும் தரையில அழுந்தி இருக்கணும், கூடுதலாக நெற்றியும் மூக்கும் தரையில இருக்கணும். இது சஜிதா. சஜிதாவுல துவா கேட்கலாம். சில பேர் சஜிதால துவா கேட்கலாம்னு ஒண்ணு தொழுகைக்குள்ளேயே சஜிதால துவா கேட்க பாக்குறாங்க. அந்த மாதிரி செய்யாதீங்க, தனியா சஜிதா செஞ்சு துவா செய்யுங்க. அதே போல சில பேர் சஜிதால துவா கேட்கிறேன்னு வரும்பொழுது சஜிதால கையை வானத்தை நோக்கி வைக்கிறாங்க. இல்ல, சஜிதா அப்படின்னாலே கை பூமியை நோக்கி தான் இருக்கும். மேல துவா கேட்கிற மாதிரி இப்படி வச்சுக்கிட்டு சஜிதால செய்யக்கூடாது. சஜிதால கையை அப்படி ஏந்தாம கையை தரையில பதிச்சு வச்சுட்டு தான் துவா கேட்கும். சரி, சஜிதா அப்படின்னா என்னன்னு நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். சஜிதா அப்படிங்கிறது ஒரு இபாதத். சஜிதாவில் துவா கேட்பது அது தொழுகைக்கு உள்ள கிடையாது, அது தனியாக வெளியே செய்யக்கூடிய ஒரு தனிப்பட்ட வணக்கம் என்று அறிஞர்கள் விளக்கி இருக்கிறாங்க. குறிப்பாக இமாம் அஷ்-ஷௌகானி இதற்கென்றே தனி ஒரு சிறு நூல், ஒரு ரிசாலா எழுதியும் இருக்கிறார். அப்ப இதனுடைய விவரங்களை இன்னும் விரிவாக பார்க்கணும், ஆதாரங்கள் விவரங்களை விரிவாக பார்க்கணும்னா இமாம் அஷ்-ஷௌகானுடைய அந்த நூலை பார்த்துக் கொள்ளலாம். சரி, இப்ப சஜிதா செய்ய சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளை. நமக்கு தெரியும் சஜிதா அப்படிங்கிறது அல்லாஹ்வுக்கு உரித்தான. அப்படி இருக்கும்போது மனிதனுக்கு ஆதமுக்கு சஜிதா செய்ய சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளை இருப்பாங்களா என்று சிலர் கேள்வி எழுப்புறாங்க. அப்ப இங்க சஜிதா அப்படிங்கிறது நம்ம வழக்கமா சொல்லக்கூடிய சஜிதா அப்படிங்கிற பொருளை எடுத்துக்கொள்ளக்கூடாது. சஜிதா என்பது பணிவு என்ற அர்த்தத்துல நம்ம எடுத்துக்கொள்ளணும் என்றெல்லாம் சிலர் விளக்கம் கொடுக்கிறாங்க. தமிழ்நாட்டிலுமே சிலர் அந்த விளக்கத்தை ரொம்ப வலியுறுத்தி எல்லாம் பேசி இருக்கிறாங்க. சஜிதா என்றால் இந்த இடத்துல சஜிதான்னு எடுத்துக்கூடாது, பணிவுன்னு எடுத்துக்கணும். ஆதமுக்கு சஜிதா செய்யுங்கள் என்று சொல்லும் போது ஆதமுக்கு முன்னாடி நீங்க பணிவை காட்டுங்க அப்படின்னு தான் எடுத்துக்கணும். ஆதமுக்கு முன்னாடி நம்ம முகத்தை உடலை தரையில வச்சோம் அப்படின்னு எடுத்துக்கொள்ள கூடாது என்ற விளக்கங்கள் எல்லாம் சொல்லப்படுகின்றன. ஆனால் 2 விஷயங்களை ஞாபகத்துல வச்சுங்க. ஒன்று, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க அப்படின்னா அந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய தேர்வு. அந்த வார்த்தைக்கு அரபி மொழியில வழக்கமாக என்ன பொருள் கொடுக்கப்படுமோ அதுதான் கொடுக்கப்பட வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பணிவை காட்டுறதுக்குள்ள வார்த்தைகளை இங்க பயன்படுத்தி இருக்கலாம், ஆனால் பயன்படுத்தவில்லை. மாறாக சஜிதா என்ற வார்த்தையை தான் பயன்படுத்தி இருக்கிறார். அதே போல சஜிதா என்றால் எப்படி செய்யணுங்கிறதையுமே நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதற்கு முந்தி உள்ள சமூகங்களுமே நபிமார்கள் அப்படிதான் கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. அப்ப சஜிதா அப்படின்னா இதான் அர்த்தம். இதான் அர்த்தம். நம்ம நெற்றி, மூக்கு, நம்முடைய கை, கால் முட்டிகள், கால் கட்டை விரல் உட்பட மற்ற விரல்கள் இதெல்லாம் தரையில வைக்கப்படும். இதுதான் சஜிதா. இப்ப ஆதமுக்கு சஜிதா செய்யுங்கன்றத எப்படி நம்ம ஏத்துக்க முடியும் அப்படின்னு சில பேர் கேட்கிறாங்க. அவங்க கிட்ட இன்னொரு விஷயத்தையும் சுட்டி காண்பிக்கலாம். என்ன விஷயம் அது? அல் குர்ஆன்ல சூரத்து யூசுப் 12வது சூராவுடைய 100வது ஆயத்துல வரக்கூடிய ஒரு சம்பவம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மேல பொறாமைப்பட்டாங்க. அவங்களை கொன்றுவிட வேண்டும் என்று நினைத்தார்கள். அப்புறம் கிணத்துல தூக்கி போட்டாங்க. இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம், கேட்டிருப்போம். சூரத்து யூசுப்ல 12வது சூரால அவையெல்லாம் விரிவா சொல்லப்படுகின்றன. அப்படி அவங்க அடிமையாக எடுத்து செல்லப்பட்டு எகிப்து நாட்டுல அடிமையாக விற்கப்பட்டாங்க. அவங்க பேர்ல பொய் குற்றச்சாட்டுகள் எல்லாம் சொல்லப்பட்டது. சிறையில் அடைக்கப்பட்டாங்க. ஆனால் சிறையிலிருந்து அவங்க வெளியேறி எகிப்தினுடைய மன்னருக்கு அடுத்த நிலையில் உள்ள பெரும் அதிகாரமுடைய ஒரு அமைச்சராக ஆனாங்க அப்படிங்கறதெல்லாம் அந்த சூறால நம்ம பார்த்திருப்போம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கதைகள்ல கேள்விப்பட்டோம். அப்ப கடைசியா என்ன நடக்குதுன்னா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தான் யார், தான் தான் அவங்களுடைய சகோதரன் யூசுப் என்பதை தெரிவித்து தன்னுடைய தந்தையை அழைச்சிட்டு வர சொல்லி தன்னுடைய சகோதரர்கள் சொல்றாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரர்கள் போய் தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அழைச்சிட்டு வர்றாங்க, தாயை அழைச்சிட்டு வர்றாங்க, அவங்களுடைய குடும்பங்களுமே அழைத்து வந்து விடுகின்றார்கள். இப்ப இங்க என்ன நடக்குது? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் முன்னாடி நின்று யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த உயர்வை பார்த்த பிறகு
யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மனைவியும், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமினுடைய மற்ற 11 பிள்ளைகள், ஆண் பிள்ளைகளும், அதாவது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாத மற்ற 11 ஆண் பிள்ளைகளும் எல்லாம் என்ன செய்யறாங்க? யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு சஜ்தா செய்கிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை சொல்லி காண்பிக்கிறாங்க. வரஃபஅ அபவைஹி அலல் அர்ஷ். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பெற்றோரை அர்ஷின் மீது, அந்த ஆட்சியாளர்கள் ஆட்சியாளர்களுடைய அளவுக்கு உயர்வாக இருக்கக்கூடியவர்கள் உட்காரக்கூடிய அந்த ஆசனம், அதுல தன்னுடைய பெற்றோரை அமர வைக்கிறாங்க. வஹர்ரு லஹு சுஜ்ஜதா. அப்ப அதுக்கு பிறகு என்ன செய்யறாங்க? அவங்க பெற்றோரும் சரி, யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரரும் சரி, யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு சஜ்தா செய்யறாங்க. இப்ப குர்ஆன்ல மனிதருக்கு சஜ்தா செய்தல் என்பதை இந்த 2 இடங்கள்ல நம்ம பார்க்கிறோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு சஜ்தா செய்தல். இது யார் செஞ்சாங்க? மலக்குகளும் ஜின் ஆகிய இப்லீஸும் செய்யணும்ன்ற அல்லாஹ்வுடைய கட்டளை. அதுல மலக்குகள் சஜ்தா செஞ்சுட்டாங்க. ஜின் ஆகிய ஜின்களுடைய தலைவன் தந்தையாகி இப்லீஸ் செய்யல அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ மலக்குகள் மனிதருக்கு சஜ்தா செய்தது என்பது ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய விஷயத்தில் 2வது சூராவுடைய 34வது ஆயத்தில் நம்ம பார்க்கிறோம். மனிதர்கள்ல சிலர் இன்னொரு மனிதருக்கு சஜ்தா செய்தது என்பதை யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு அவங்களுடைய பெற்றோரும் அவங்களுடைய சகோதரர்களும் செய்தாங்க என்ற அந்த சம்பவத்தை அல்லாஹ் சொல்லும் போது நம்ம பார்க்கிறோம். அது 12வது சூராவுடைய 100வது ஆயத்தில் வருது. அப்ப இங்க நமக்கு வர வேண்டிய கேள்வி என்ன? அப்ப மனிதருக்கு சஜ்தா செய்யலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு சஜ்தா செய்ய சொன்னது அல்லாஹ்வுடைய கட்டளை. யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு சஜ்தா செய்யணுங்கிறது அல்லாஹ்வுடைய நேரடி கட்டளை அல்ல. ஆனால் அதுவும் அல்லாஹ்விடமிருந்து வழிகாட்டுதல் தான். அப்படியா? எங்க அப்படின்னு பார்த்தோம்னா, யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய கனவு. சூரத்து யூசுஃபினுடைய ஆரம்பமே 12வது சூராவுடைய 4வது ஆயத்திலேயே பார்க்கலாம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தந்தையான யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம்ட்ட தன்னுடைய கனவை பத்தி சொல்றாங்க. சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் எனக்கு சஜ்தா செய்வதாக நான் கண்டேன் என்று சொல்றாங்க. நபிமார்களுடைய கனவு, அவங்க நபியாரத்துக்கு முன்பும் சரி, நபியாரத்துக்கு பின்பும் சரி, வஹீனுடைய ஒரு பகுதி என்பதை ஸஹீஹுல் புகாரியில கிதாப் பதவுல் வஹி என்று அந்த வஹீனுடைய அந்த நூல்ல ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நபியாக ஆகுவதற்கு இருந்தவங்க. அப்ப அவங்களுடைய கனவு, அவங்க நபியாரத்துக்கு முன்பும் கூட அது அல்லாஹ்விடம் இருந்து வந்ததுதான். வஹீனுடைய 46 பகுதிகளில் ஒன்று நல்ல கனவுகள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார். அந்த அடிப்படையில யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய கனவும் கூட அல்லாஹ்விடம் இருந்து வந்ததுதான். அதை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம்ட்ட சொல்லும்போது அவங்க அதை புரிஞ்சுக்கிறாங்க. பிறகு பல ஆண்டு காலத்துக்கு பிறகு யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு சஜ்தா செய்வதன் மூலமாக அந்த கனவில் சொல்லப்பட்ட அந்த விஷயம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. நபிமார்களுடைய கனவுகள், அவங்க நபியாரத்துக்கு பின்பு மட்டுமல்ல, நபியாரத்துக்கு முன்பும் கூட அவை வஹீனுடைய இறை செய்தியினுடைய பகுதி தான். இதுவுமே அல்லாஹ்விடம் இருந்து வந்தது. யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு அவங்களுடைய பெற்றோரும் சகோதரரும் சஜ்தா செய்தது என்பது கூட அல்லாஹ்விடமிருந்து வந்தது. அப்ப இந்த விஷயங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அறிவிக்கிறாங்க. இவை தவறாக இருந்தால் தவறு என்று அல்லாஹ் சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஆனா யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு அவங்க பெற்றோர் சஜ்தா செஞ்சதை, அவங்க சகோதரர் சஜ்தா செஞ்சதை அல்லாஹ் சொல்லும்போது தவறு என்று சொல்லல. அதை விட முக்கியமா ஆதமுக்கு அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு மலக்குகளை சஜ்தா செய்ய சொன்னதே அல்லாஹ் தான். அப்ப இங்க நம்ம கிட்ட உள்ள கேள்வி அதுதான். அப்போ மனிதருக்கு சஜ்தா செய்யலாமா? மனிதருக்கு சஜ்தா செய்தல் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செஞ்சாங்க தானே. அவற்றுக்கான ஹதீஸ்கள் நம்ம பல ஹதீஸ் நூல்ல பார்க்கிறோம். அபூதாவுல, இப்னு மாஜாவுல அந்த சம்பவங்கள்லாம் நேரடியாவே பார்க்கிறோம். மனிதர்களுக்கு மனிதர் சஜ்தா செய்யறதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செஞ்சிருக்காங்க. தனக்கு சஜ்தா செய்வதையே நபித்தோழர்கள்ல ஒரு சிலர் தனக்கு சஜ்தா செய்ய முற்பட்ட போது வந்து அந்த மாதிரி சஜ்தா செய்யாதீங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்ததையுமே நம்ம ஹதீஸ்களை பார்க்கிறோம். அப்போ இந்த ஆயத்துகளுடைய சரியான விளக்கம் என்ன? சஜ்தா தானா? இந்த ஆயத்துக்களை சொல்லப்படுறது நம்ம அந்த நெத்தி, முகம், கை, காலெல்லாம் தரையில படுது அந்த சஜ்தா தானா அப்படின்னு கேட்கணும்னா, சஜ்தாவுடைய தன்மைகளை இந்த ஆயத்துகள், இந்த ஹதீஸ்கள் அடிப்படையில் நமக்கு தான். அதை விளங்குறதுக்கு இன்னும் ஒரு விஷயத்த நம்ம கவனிக்கணும். என்ன விஷயம் அது? இப்ப நாம ஒவ்வொரு வேளை தொழுகையிலையும் ஒரு குறிப்பிட்ட திசையைத்தான் முன்னோக்கும்.
உலகத்துல மனிதர்கள் எந்த திசையில இருந்தாலும் அவங்க எல்லாருமே தொழும்போது ஒரே ஒரு திசையை தான் முன்னோக்குவாங்க. எந்த திசை அது? காபாவுடைய திசை. மக்காவுல இருக்கக்கூடிய அந்த ஹரம் என்று நம்ம சொல்லக்கூடிய அந்த பள்ளிவாசலுக்குள்ள இருக்க அந்த காபாவுடைய திசை, அதைத்தான் நம்ம முன்னோக்கும். இதே அந்த மஸ்ஜிதுல் ஹரம், மக்காவில் இருக்கக்கூடிய அந்த மஸ்ஜிதுல் ஹரம்குள்ள போனாலும் அங்கேயுமே அந்த காபாவை தான் முன்னோக்கும். காபாவுக்கு நேர் முன்னாடி நம்ம தொழுதாலும் காபாவுக்கு முன்னாடி காபாவுடைய திசையை தான் முன்னோக்கும். இங்கே சஜிதா செய்வோம் இல்லையா? இங்க வந்து தொழுவோம், அதுல நிற்போம், ருக்கு செய்வோம், சஜிதா செய்வோம். இப்ப இந்த சஜிதா காபாவுக்கு செய்யப்படுதா? காபா முன்னாடி சஜிதா செய்யறோம் அல்லது காபாவுடைய திசையை நோக்கி சஜிதா செய்யறோம். இப்ப இது காபாவுக்கு செய்யப்படக்கூடிய சஜிதாவா அப்படின்னா இல்ல. சஜிதா அல்லாஹ்வுக்கு உள்ளது. ஆனா இந்த திசையை நோக்கி, அந்த கட்டடம் இருக்கக்கூடிய திசையை நோக்கி செய்ய சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அதனால நம்ம செய்யணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு தான் நம்ம சஜிதா செய்யறதை தவிர காபாவுக்கு சஜிதா செய்யணும். ஏன்? ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் படைத்தவற்றில் சில படைப்புகளுக்கு சிறப்பும் முக்கியத்துவமும் கொடுக்கிறார். அந்த மாதிரி காபாவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறப்பு முக்கியத்துவம் கொடுக்கிறாங்க. அந்த இடத்துக்கே அந்த முக்கியத்துவம் இருக்கு. பிறகு அந்த இடத்துல கட்டடம் கட்டப்பட்டுச்சு. அந்த கட்டடத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டியிருந்தாலும், அதற்கு பிறகு வெவ்வேறு நபர்கள், வெவ்வேறு ஆட்சியாளர்கள் கட்டியிருந்தாலும், அந்த இடம் அல்லாஹ்வால் முக்கியமானதாக, சிறப்புக்குரியதாக அறிவிக்கப்பட்டு விட்டது. அதனால காபாவை முன்னோக்கி நாம சஜிதா செய்யறோம். அதுக்காக காபாவை வணங்குகிறோம் என்று அர்த்தம் அல்ல. முஸ்லிம் அல்லாத மக்கள்ல பலரும் இப்படி தவறா விளங்கிக்கிறாங்க. நீங்க வந்து நாங்க சிலைகளை வணங்குறது தவறுன்னு சொல்றீங்க, நீங்க கூட காபாவை தானே வணங்குறீங்க அப்படின்றாங்க. தமிழ் கவிஞர்கள்ல முக்கியமான ஒருத்தரான சுப்பிரமணிய பாரதியார் என்று சொல்லுவாங்க இல்லையா? அவர் கூட கவிதையில திசையை வணங்கும் துருக்கர் அப்படின்னு சொல்லி முஸ்லிம்களை பத்தி பாடியிருக்காரு. நம்ம திசையை வணங்குறோம் அப்படின்னு சொல்லி இல்ல. திசையை நாம் வணங்கவில்லை, அல்லாஹ்வைத்தான் வணங்குகிறோம். திசைனா என்ன? டைரக்ஷன். இந்த பர்டிகுலர் டைரக்ஷன், அந்த திசையை நம்ம வணங்கல, நம்ம அல்லாஹ்வைத்தான் வணங்குறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காபாவுடைய திசையை நோக்கி நம்ம வந்து தொழ சொன்னதுனால நம்ம தொழுவோம். அப்ப அங்கேயுமே வணக்கமும் கீழ்ப்படிதலும் அல்லாஹ்வுக்கு தான். அல்லாஹ் சொன்னதுனாலதான் நம்ம செய்யறோம். காபாவை அல்லாஹ் வணங்க சொல்லல. காபாவுடைய திசையை நோக்கி அல்லாஹ் வணங்க சொன்னாங்க. யாரை வணங்க சொன்னாங்க? தன்னை வணங்க சொன்னாங்க அல்லாஹ். வணக்கம்ங்கிறது அல்லாஹ்வுக்கு செய்யப்படுறது, காபாவுக்கு செய்யப்படுவது அல்ல. ஆனா காபாவை அல்லாஹ் சிறப்புக்குரியதாக, சங்கைக்குரியதாக ஆக்கி இருக்கிறாங்க. அந்த சிறப்புல இது ஒண்ணு. காபா இருக்கக்கூடிய திசையை நோக்கித்தான் தொழுகை நடத்தப்பட வேண்டும் என்பது. காபா வெளியில எங்க இருந்தாலும் காபா இருக்கக்கூடிய திசையை நோக்கித்தான் தொழுகை நடத்தப்பட வேண்டும். இது காபாவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்த சிறப்பு, ஒரு உயர் அந்தஸ்து. இது நமக்கு புரிஞ்சுச்சு அப்படின்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு சஜிதா செய்ய சொல்லி அல்லாஹ் கட்டளையிட்டது நமக்கு புரிஞ்சு. அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு சஜிதா செய்யணும் அப்படின்னு வரும்போது, அங்க ஆதமை வணங்குவதற்காக செய்யல, மாறாக ஆதமுக்கு சிறப்பு செய்வதற்காக, ஆதமுக்கு கண்ணியத்தை காண்பிப்பதற்காக, மரியாதை காண்பிப்பதற்காக அல்லாஹ் கொடுத்த கட்டளை. மலக்குகள் ஆதமுக்கு மரியாதை செலுத்தும். ஏன்னா ஆதம் மலக்குகளை விட, முதல் மனிதரான ஆதம் மலக்குகளை விட உயர்ந்தவர். அப்போ அந்த உயர்ந்தவருக்கு மரியாதை காண்பிக்கணும் என்பதற்காக ஆதமுக்கு சஜிதா செய்ய சொல்லி மலக்குகளுக்கு அல்லாஹ் கட்டளை. இப்ப இதன் அடிப்படையில் அறிஞர்கள்ல சிலர் சஜிதாவை 2 வகையில பிரிக்கிறார். ஒண்ணு அஸ்ஸஜ்தத்துல் இபாதா, இபாதத்துக்காக செய்யக்கூடிய சஜிதா, அதாவது வணங்குதல், வணக்கம், அதற்காக செய்யக்கூடிய சஜிதா. இன்னொன்று அஸ்ஸஜ்தத்துல் இஸ்ஸா, கண்ணியம் காண்பிப்பதற்காக செய்யக்கூடிய சஜிதா. இந்த சஜிதாவுக்கு அஸ்ஸஜ்தத்துல் தக்ரீம் அப்படின்னு இன்னொரு பேரும் உண்டு. மரியாதைக்காக, அந்த கண்ணியத்திற்காக, சிறப்புக்காக செய்யக்கூடிய சஜிதா அப்படிங்கிற பெயர். சஜ்தத்துல் இபாதா, வணங்குவதற்காக செய்யக்கூடிய சஜ்தா அப்படிங்கிறது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் செய்யப்படும். அது வேற யாருக்கும் செய்யறதுக்கு அனுமதி இல்லை. மரியாதை காட்டுவதற்கான சஜ்தா அப்படிங்கிறது அல்லாஹ் கட்டளையிட்டால் பிறருக்கு செய்யலாம். மறுபடியும் கவனிச்சுக்குங்க, அல்லாஹ் கட்டளையிட்டால் பிறருக்கு செய்யலாம். நாம போய் பிறருக்கு செய்யக்கூடாது. இன்றைக்கு சில பேர் வந்து
பெத்தவங்க காலில் விழுறது, குறிப்பா தாயுடைய காலில் விழுறது அப்படிங்கறத பார்க்கணும். கேட்டா பெத்தவங்களுக்கு மரியாதை செலுத்துறோம் அப்படிங்கிறாங்க. தாயுடைய காலில் சொர்க்கம் இருக்குது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக வருது. ஆனா அந்த ஹதீஸ் பலகீனமானது என்றும் கூட பல அறிஞர்கள் தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. அது ஒரு ஆதாரபூர்வமானது என்று எடுத்துக்கொண்டாலும் கூட அவங்க காலடியில சொர்க்கம் இருக்கு அப்படின்னா அவங்க காலுக்கு சஜ்தா செய்து சொர்க்கத்தை தேடணும்ன்ற அர்த்தம் இல்லை. அவங்களுக்கு பணிவிடை செய்து அவங்களை கண்ணியப்படுத்தி அதன் வழியாக அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்று அல்லாஹ்விடத்திலிருந்து சொர்க்கத்தை நாம பெற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்யணும் அப்படின்னு. அப்ப நாம முடிவு செய்யறது இல்லை யாருக்கு சஜ்தா செய்யணும். அல்லாஹ் கட்டளை இட்டால் நம்ம செய்யணும். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு சஜ்தா செய்ய சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குகளுக்கும் ஜின்னாகி இப்லீஸ்க்கும் கட்டளை இட்டாங்க. அதே போல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ற மனிதருக்கு மரியாதைக்காக சஜ்தா செய்ய சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அந்த மறைமுக கட்டளை யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய கனவு மூலமாக அதன் அடிப்படையில யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமும் அவங்களுடைய மனைவியும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய மற்ற 11 ஆண் பிள்ளைகளும் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு சஜ்தா செஞ்சாங்க. ஆனால் இந்த சஜ்தா செய்யும் முறை மரியாதைக்காக கண்ணியத்திற்காக சஜ்தா செய்யும் முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தில் தடை செய்யப்பட்டுச்சு. மனிதர் இன்னொரு மனிதருக்கு மரியாதை காட்டுவதற்காக கண்ணியப்படுத்துவதற்காக சஜ்தா செய்வது என்பது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் தடை செய்யப்பட்டது. நம்ம அந்த மாதிரி குர்ஆன்ல ஹதீஸுகள்ல பார்க்கலாம். முந்தைய சமூகங்களுக்கு முன்னாடி இருந்த சமூகங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட சில விஷயங்கள் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த பிறகு தடை செய்யப்பட்டது. முந்தைய சமூகங்கள்ல சில சமூகங்களுக்கு சில விஷயங்களை அல்லாஹ் அனுமதிச்சிருப்பாங்க. ஆனா இறுதி தூதரான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த பிறகு அவை தடை செய்யப்பட்டிருக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இது. முந்தைய சமூகங்கள்ல மரியாதைக்காக இன்னொருத்தருக்கு சஜ்தா செய்யறதுக்கு அனுமதி உள்ளது. ஆனா அதுவும் கூட அல்லாஹ் கட்டளையிட்டால் தான். ஆனால் இறுதி நபியான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த பிறகு அவங்க வழியாக அல்லாஹ் கட்டளையிட்டுட்டாங்க. இதற்கு பிறகு ஒரு மனிதர் இன்னொரு மனிதருக்கு மரியாதை காண்பிப்பதற்காக கூட கண்ணியம் செலுத்துவதற்காக கூட சஜ்தா செய்யக்கூடாது அப்படின்னு தடுத்துட்டாங்க. அப்போ குர்ஆன்ல உள்ள இந்த ஆயத்துகளை வச்சு ஒரு மனிதர் இன்னொரு மனிதருக்கு மரியாதை செலுத்துவதற்காக சஜ்தா செய்யலாம் என்று யாராவது கொண்டு வந்தால் அவங்க கிட்ட நாம கேட்க வேண்டிய கேள்வி இதுதான். இந்த ஆயத்துகளுடைய விளக்கம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக வருவது தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு மலக்குகளையும் ஜின்னையும் சஜ்தா செய்ய சொன்னது அல்லாஹ். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய பெற்றோரையும் அவங்களுடைய சகோதரர்களையும் சஜ்தா செய்ய சொன்னது அல்லாஹ் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய கனவின் மூலமாக. ஆனால் ஒரு மனிதர் இன்னொரு மனிதருக்கு சஜ்தா செய்வதை தடை செய்தது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக. இங்கே அல்லாஹ் கிட்ட தான் வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்தை மார்க்கம் என்று சொல்லும் போது அது தன்னுடைய மனோ இச்சையின் அடிப்படையில் சொல்ல மாட்டாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி என்ன சொல்றாங்க? வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா. அவங்க எதையும் தன்னுடைய மனோ இச்சையின் அடிப்படையில் சொல்றது இல்லை. அவங்க சொல்றது எல்லாம் வஹீ தானே தவிர வேறு எதுவும் இல்லை என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. சூரத்துல் கமர் 54வது சூராவுடைய 3வது மற்றும் 4வது ஆயத்து. நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை செய்யுங்க என்று கட்டளையிட்டாலோ அல்லது செய்யாதீங்க என்று கட்டளையிட்டாலோ அவையெல்லாம் வஹீ அடிப்படையில் வரலாம். தனக்கு ஒரு நபித்தோழர் சஜ்தா செய்யும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது மாதிரி செய்யக்கூடாது என்று தடுத்துட்டாங்க. ஒரு மனிதர் இன்னொரு மனிதருக்கு பணிவை காட்டுறதுக்காகவோ மரியாதை காட்டுறதுக்காகவோ சஜ்தா செய்வதாக இருந்தால் மனைவியை தன்னுடைய கணவருக்கு சஜ்தா செய்ய சொல்லி நான் கட்டளையிட்டு இருப்பேன். ஆனால் ஒரு மனிதர் இன்னொரு மனிதருக்கு சஜ்தா செய்வது என்பது கிடையாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை விதிச்சிட்டாங்க. அப்படி இருக்கிறப்போ நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக தடை வந்துவிட்ட பிறகு இல்ல குர்ஆன்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு மலக்குகளும் ஜின்னும் செய்ய சொல்லி அல்லாஹ் கட்டளையிட்டாங்க. குர்ஆன்ல யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமும் அவங்க மனைவியும் மற்ற 11 பிள்ளைகள் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய 11 சகோதரர்கள் அவங்க சஜ்தா செஞ்சாங்க. இதெல்லாம் ஒரு மனிதர் இன்னொரு மனிதருக்கு சஜ்தா செய்வதற்கு ஆதாரம் தானே என்று சிலர் கேட்கலாம். யார் அந்த சிலர்? சூஃபி கொள்கையில இருக்கக்கூடிய சிலர் இல்ல, பலரும் அதை சொல்வாங்க. சூஃபி கொள்கையை பின்பற்றக்கூடியவங்கள்ல நபி வழியை பின்பற்றக்கூடியவங்க மிக குறைவாக இருக்கிறாங்க. சூஃபி கொள்கையினுடைய ஆரம்ப கட்டத்துல இருந்தவங்க, ஆரம்ப கட்டத்துலன்னா என்ன,
ஹிஜ்ரி முதல் நூற்றாண்டு தாபியின் காலகட்டத்துல தப தாபியின் காலகட்டத்துல இருந்தவங்க எல்லாம் நபி வழியை ரொம்ப முயற்சி எடுத்து பின்பற்றுவாங்க. அதனுடைய கல்வியையும் பெற்றுக்கொள்வாங்க, அதனுடைய நடைமுறையும் அவங்கள்ட்ட பார்க்கலாம். ஆனா காலம் செல்ல செல்ல சூஃபி கொள்கையில இருந்தவங்க கல்வியில கவனம் செலுத்துவதை குறைத்து விட்டார். பெரும்பாலான சூஃபிகளுக்கு மார்க்க கல்விங்கிறது குறைபாடு உடையதா தான் இருக்கும், ரொம்ப குறைவா இருக்கும். அப்ப சூஃபி கொள்கைகள்ல புதிய புதிய விஷயங்கள் ஏற்படுத்தப்பட்டது. மார்க்கத்துல புதுசா ஒரு விஷயத்தை ஏற்படுத்த கூடாது, அதுக்கு அனுமதி இல்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செஞ்சிருக்கிறாங்க. அது மாதிரி புதுசா வர்றதெல்லாம் மார்க்கத்துல அடிப்படை இல்லாத புதிய செயல்கள், பித்ஆ என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. குல்லு முஹ்தஸத்தின் பித்ஆ, புதுசா வர்ற ஒண்ணு மார்க்கத்துல அடிப்படை இல்லாத புது செயல்கள். குல்லு பித்அத்தின் தலாலா, எல்லா விதத்தும் வழிகேடு தான். குல்லு தலாலத்தின் ஃபின்னார், எல்லா வழிகேடும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடியதுதான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது மார்க்க செயல்பாடுகள் என்று நம்ம கொண்டு வந்தோம்னா அவை அவற்றுக்கான ஆதாரம் அல் குர்ஆன்லயே அல்லது ஆதாரபூர்வமான ஹதீஸ்களிலே இருக்கு. அவற்றுக்கான சரியான விளக்கம் என்பது நபித்தோழர்களிலிருந்து வரக்கூடிய விளக்கம் தான். இன்றைக்கு சூஃபி கொள்கையில இருக்கக்கூடிய பலரும் பார்த்தீங்கன்னா தவறான நிலைப்பாடுகளை எடுத்திருக்கிறாங்க, வழிகேடான நிலைப்பாடுகளை எடுத்திருக்கிறாங்க. வழிகேடான கொள்கைகள், வழிகேடான செயல்பாடுகள் இவையெல்லாம் பல சூஃபிகள்கிட்டையும் உண்டு. அதுல ஒண்ணு என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு சூஃபி ஷேக் வரார், அவருக்கு மக்கள் போய் சஜ்தா செய்வாங்க. சூஃபி ஷேக்குக்கு மக்கள் சஜ்தா செய்வாங்க. அவருடைய சிஷியர்கள், முரீதுகளாகட்டும் அல்லது அந்த சூஃபி ஷேக்கை பார்க்கறதுக்கு வர முரீது அல்லாத சீடர்கள் அல்லாத மத்தவங்களாகட்டும், இவங்க எல்லாம் அந்த சூஃபி ஷேக்கு சஜ்தா செய்யறதை பார்க்கணும். நாங்க ஒரு மனிதருக்கு மனிதன் சஜ்தா செய்யறீங்க அப்படின்னு கேட்டா இதெல்லாம் ஆதாரமா காட்டுவாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மனைவியும் மற்ற பிள்ளைகள் சஜ்தா செய்யலையா அப்படிலாம் கேட்பாங்க. இதெல்லாம் ஆதாரம் அண்டெல்லாம் கூட சில பேர் பேசுவாங்க. நிறைய பேர் ஆதாரம்லாம் தெரியாது. ஒரு சிலர் இதை காட்டுவாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு மலக்குகள் சஜ்தா செஞ்சதெல்லாம் ஆதாரமா காட்டுவாங்க. நல்லா கவனிச்சுக்கணும். இதுல 2 விஷயங்களை நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். ஒன்று, ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு சஜ்தா சொல்லி கட்டளை இட்டது அல்லாஹ். அல்லாஹ் கட்டளையிட்டாதான் இன்னொருத்தருக்கு சஜ்தா செய்ய முடியும். அதே போல யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு சஜ்தா செய்ய சொல்லியதும் அல்லாஹ் தான். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய கனவுல வந்தது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய நபி. அவங்க நபியான பிறகும் சரி, நபியாவிற்கு முன்பு வரக்கூடிய கனவுகள், நல்ல கனவுகளும் சரி, அவையெல்லாம் வஹீனுடைய பகுதிகள் தான், இறை செய்தியுடைய பகுதிகள் தான். அந்த அடிப்படையில யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு மற்றவங்களை சஜ்தா செய்ய சொன்னதும் அல்லாஹ் தான். எல்லா மனிதர்களும் அங்கே சஜ்தா செய்யல. யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி, யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய மற்ற 11 சகோதரர், அதான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய மற்ற 11 ஆண் பிள்ளைகள், இவங்க மட்டும் தான் சஜ்தா செஞ்சாங்க. வேற யாராவது சஜ்தா செஞ்சாங்களா அப்படின்னா வேற யாரும் சஜ்தா செஞ்சதாகவும் இல்லை. இந்த சஜ்தாக்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு செய்யப்பட்ட சஜ்தா, யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு செய்யப்பட்ட சஜ்தா, இவை இரண்டும் குர்ஆன்ல சொல்லப்படுகின்றன. இவை இரண்டும் வணங்குவதற்காக செய்யப்பட்ட சஜ்தாக்கள் அல்ல. இவையெல்லாம் சஜ்தத்துல் இபாதா கிடையாது. மாறாக சஜ்தத்து தக்ரீம், அவங்கள கண்ணியப்படுத்துவதற்காக செய்யப்பட்ட சஜ்தாக்கள். இது முதலாவது விஷயம். 2வது, இதையுமே கூட அல்லாஹ் சொன்னதுனால தான் அவங்க செஞ்சாங்க. 3வது, நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர் இன்னொரு மனிதருக்கு மரியாதைக்காக, கண்ணியத்துக்காக சஜ்தா செய்யறதை கூட தடுத்துட்டாங்க. அப்ப நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கட்டளைக்கு பிறகு சஜ்தத்து தக்ரீம் அப்படிங்கிறது இன்னொரு மனுஷனுக்கு கிடையாது. மரியாதைக்காக அவருக்கு சஜ்தா செய்யறது, கண்ணியத்துக்காக சஜ்தா செய்யறது கிடையாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு மலக்குகள் செஞ்சிருக்கலாம், அது அல்லாஹ்வுடைய கட்டளை. யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய பெற்றோரும் சகோதரரும் செஞ்சிருக்கலாம், அதுவும் அல்லாஹ்வுடைய கட்டளை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலிருந்து ஒரு மனிதர் இன்னொரு மனிதருக்கு சஜ்தா செய்யக்கூடாது. மரியாதைக்காக, கண்ணியத்துக்காக செய்யக்கூடிய சஜ்தாவாக இருந்தாலும் அந்த மரியாதை கண்ணியத்துக்கான சஜ்தாவை ஒரு மனிதர் இன்னொரு மனிதருக்கு செய்யக்கூடாது. இதுவும் அல்லாஹ்வுடைய கட்டளை தான். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கம் என்று சொல்றது எல்லாமே அல்லாஹ்விடம் இருந்து வந்த செய்திகள் தான். தன்னுடைய இஷ்டத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றது இல்லை. இப்ப குர்ஆனுடைய இந்த 2 ஆயத்துகளை விளங்கணும் அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த வார்த்தைகள், வழிகாட்டுதல் அடிப்படையில தான் விளங்கும். அதுதான் குர்ஆனுக்கு சரியான விளக்கமா அமையும். அதுலயும் நமக்கு கூடுதல் தெளிவு வேணும்னா இதை நபித்தோழர்கள் எப்படி விளங்கி கொண்டாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கணும். நபித்தோழர்கள்ல எந்த ஒரு நபித்தோழரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செஞ்ச பிறகு நபிக்கே சஜ்தா செஞ்சது கிடையாது. அதுவும் ஒருத்தர் தான் சஜ்தா செய்யறாங்க. அவங்களையுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்துடுறாங்க, மரியாதைக்காக ஒரு மனுஷர் இன்னொரு மனுஷருக்கு சஜ்தா செய்யக்கூடாது என்று.
அதற்கு முன்போ அதற்கு பின்போ எந்த ஒரு நபித்தோழரும் நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சஜ்தா செஞ்சது கிடையாது. அதே போல நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்துக்கு பிறகு யாரும் எந்த ஒரு நபித்தோழரும் இன்னொரு நபித்தோழருக்கு சஜ்தா செஞ்சது கிடையாது. அபூபக்கருக்கு மற்ற நபித்தோழர் சஜ்தா செஞ்சான்னு பார்க்க முடியுமா? சரி, நபித்தோழர் விட்டுடுங்க, நபித்தோழருடைய பிள்ளைகள் அவங்க எல்லாம் எந்த நபித்தோழருக்காக சஜ்தா செஞ்சாங்க என்று பார்க்க முடியுமா? நிச்சயமா பார்க்க முடியாது. ஒரு மனிதர் இன்னொரு மனிதன் காலில் விழுது, அது வணங்குவதற்காக விழுந்தாலும் அதுவும் தடைத்தான். வணங்குறதுக்காக விழல, மரியாதை செலுத்துவதற்காக விழுகிறேன் என்று சொன்னாலும் அதுவும் தடைத்தான். அப்போ ஒரு சூஃபி ஷேக் கால்லையும் விழக்கூடாது, அது மரியாதைக்காக இருந்தாலும் விழக்கூடாது. தாயுடைய காலிலையும் விழக்கூடாது, அம்மாவுடைய காலிலையும் விழக்கூடாது, மரியாதைக்காக இருந்தாலும் கூட. அம்மா, அப்பா, அதான் தகப்பர், பாப்பா, அத்தான்லாம் இருக்கிறாங்க, அவங்க யார் காலிலையும் விழக்கூடாது. ஹசரத்துடைய காலில் விழக்கூடாது. அதையும் தாண்டி இன்னைக்கு அரசியல் தலைவர் காலில் போய் விழுவாங்க, ஆசீர்வாதம் செய்யுங்க அப்படின்னு விழுவாங்க. காஃபிர்கள் இப்படி செய்யறதை பார்த்துட்டு முஸ்லிம்கள்ல சிலரும் இந்த மாதிரி செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. முஸ்லிம்கள்ல குறிப்பாக அரசியலில் ஈடுபடக்கூடிய அவர்கள், தேர்தல் அரசியலில் ஈடுபடக்கூடியவங்க தங்களுடைய கட்சி தலைவர்களுக்கு போய் காலில் விழுறதெல்லாம் கூட சில நேரங்கள்ல பார்க்க முடியுது. பெரும்பாலான முஸ்லிம் அரசியல்வாதிகள் தவிர்த்து விடுகின்றார்கள், ஆனாலும் ஒரு சிலர் அந்த மாதிரி செய்யறது பார்க்க முடியுது. அதுவும் குறிப்பாக முஸ்லிம் அரசியல் கட்சிகள் இருக்கிறவங்க இதை செய்யறது கிடையாது. பொது அரசியல் கட்சிகள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த கட்சிகள்ல இருக்கக்கூடிய முஸ்லிம்களில் சிலர் தங்களுடைய கட்சி தலைமைக்கு பணிவு காட்டுறேன், மரியாதை செலுத்துறேன், இல்ல ஆசீர்வாதம் வாங்குறேன் அப்படின்னு போய் ருக்கு சுஜூத் போன்ற செயல்கள் எல்லாம் செய்யறாங்க. அப்படி நல்லா பணிஞ்சு குனிஞ்சு வர்றாங்க. சில பேர் காலில் விழுந்த போட்டோகள்லாம் பார்த்துருக்கோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த முஸ்லிம் அரசியல்வாதிகளை மன்னிக்கணும், அவங்களுக்கு தெளிவு கொடுக்கணும், மார்க்கத்தை பின்பற்றுவதற்குரிய உறுதியை கொடுக்கணும். அல்லாஹ்வின் முன்பு தான் வணக்கமும் பணிவும். மற்றவங்கள்ட்ட மரியாதை பணிவு காட்டுறதா இருந்தாலும் அது நின்றுகிட்டு தான் காட்டும். ருக்கு செய்யற அளவுக்கு குனியறதோ அல்லது சஜ்தா மாதிரி போய் அப்படியே காலில் விழுறதோ இதெல்லாம் தடை செய்யப்பட்ட விஷயம். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கே அதை செய்யக்கூடாது என்று தடை செஞ்சிருக்கிறார். அப்ப பிறருக்கு நம்ம அதை எப்படி செய்ய முடியும்? ஹராம். இன்னொரு மனிதனுக்கு காலில் விழுறது இல்லைங்க, நான் சஜ்தான்னு மனசுல நினைக்கல அப்படின்னு சொல்லலாம். நீங்க நினைக்கலனாலும் மரியாதை என்று நினைத்து கொண்டு காலில் விழுந்தாலும் சரி, ஆசீர்வாதம் வாங்கறதுக்கு விழுந்தாலும் சரி, அதெல்லாம் ஹராம். அல்லாஹ் தடை செய்த விஷயங்கள். அல்லாஹ்வுடைய தடை செய்தல் அப்படிங்கிறது ஒண்ணு குர்ஆன்ல வரும், அல்லது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக வரும். குர்ஆன் என்பது கலாமுல்லாஹ், அல்லாஹ்வுடைய பேச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர். ஒண்ணு கலாமுல்லாஹ் குர்ஆன் மூலமாக வரும், அல்லது ரசூலுல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக வரும். ரெண்டுத்துல எப்படி வந்தாலும் அது அல்லாஹ்வுடைய கட்டளை வழிகாட்டுதலும் தான். குர்ஆனை விளங்குவது என்பது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வார்த்தைகளை வாழ்க்கையை வைத்துத்தான். அப்ப நல்லா ஞாபகத்துல வச்சுக்கணும், ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு மலக்குகளை சஜ்தா செய்ய சொல்லி அல்லாஹ் கட்டளையிட்டான். மலக்குகள் ஏன் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு சஜ்தா செஞ்சாங்க? ஒண்ணு, அது அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ் கட்டளையிட்டா கீழ்ப்படியும். ரெண்டு, அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் வணங்கணும்னு சொல்ல மாட்டாங்க இல்லையா? ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு மரியாதை செலுத்துறதுக்காகத்தான் அந்த சஜ்தா. எப்படி நம்ம காபாவுக்கு முன்னாடி சஜ்தா செய்யும் போது காபாவை வணங்கலையோ, அந்த மாதிரிதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு முன்னாடி சஜ்தா செய்யும் பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாமை வணங்கல, அல்லாஹ் கட்டளையிட்டாங்க. அதனால காபாவுக்கு முன்னாடி நம்ம தொழுகிறோம், அல்லாஹ் கட்டளையிட்டாங்க. அதனால மலக்குகள் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு முன்னாடி சஜ்தா செஞ்சாங்க. அங்க தொழுகையெல்லாம் நடக்குது, ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு முன்னாடி சஜ்தா செஞ்சாங்க, அவ்வளவுதான். அது அல்லாஹ்வுடைய கட்டளை என்பது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் விஷயத்திலையும் நடந்ததுதான். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமும் அவங்க மனைவியும், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் மற்ற 11 பிள்ளைகளும் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு சஜ்தா செஞ்சது அல்லாஹ்வுடைய கட்டளை. யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு முன்னாடி இருந்து அவங்க கை கட்டி தொழுவுல, ருக்கு செய்யல, சஜ்தா மட்டும் தான் செஞ்சாங்க. அந்த சஜ்தாவிலையுமே அவங்க அல்லாஹ் வணங்குறதுக்காக அப்படிங்கிற நோக்கத்துல செய்யல, அந்த நியத்துல செய்யல, மாறாக கண்ணியப்படுத்தல் நியத்தை தான் செஞ்சாங்க. அதுவுமே அல்லாஹ் சொன்னதின் அடிப்படையில் தான் செஞ்சாங்க. நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக தடை செஞ்சாங்க. சொன்ன அபூதாவுதுல ஹதீஸ் வருது, அதே போல சொன்ன இப்னு மாஜாஹ்ல வருது, ஆதாரபூர்வமான ஹதீஸ். அதுல ஒரு மனிதர் இன்னொரு மனிதருக்கு சஜ்தா செய்வதை மரியாதைக்காக செய்யறதாக இருந்தாலும் அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செஞ்சுட்டாங்க என்ற செய்தி தெளிவாக இருக்கு. அதை நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் விஷயத்துல நடந்தது சஜ்தாவானா சஜ்தா தான் நடந்துச்சு. அது அந்த அந்த இடத்துல சஜ்தாங்கிற வார்த்தைக்கு நம்ம மரியாதைன்னு எடுத்துக்கணும், கண்ணியம்னு எடுத்துக்கணும்லாம் சொல்ல தேவையில்லை. அங்க சஜ்தா தான் நடந்தது.
ஆனா காபாவுக்கு முன்னாடி நம்ம சஜ்தா செய்யறதை எப்படி காபாவை வணங்குவதாக எடுத்துக்கொள்ள மாட்டோமோ, அதே போலத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு முன்னாடி சஜ்தா செய்ததை ஆதமை வணங்குவதாக நம்ம எடுத்துக்கொள்ள மாட்டோம். ஏன் அந்த சஜ்தாவை செய்யறோம் நம்ம காபாவுக்கு முன்னாடி? அல்லாஹ் செய்ய சொல்றான். அதே போலதான் மலக்குகள் ஏன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சஜ்தா செஞ்சாங்க? அல்லாஹ் செய்ய சொல்றான். இத நல்ல நான் ஞாபகத்தில் வச்சு, இது சஜ்தாவை பற்றிய விளக்கம். அடுத்தது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இப்லீஸ் சஜ்தா செய்யல. ஏன் செய்யல? அபா வஸ்தக்பர் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. கபர அப்படின்னா பெரிதாக ஆக்குதல். அதுல இருந்தா கபீர் அப்படிங்கிற பேர் வருது. அல்லாஹ்வுக்கு அல் கபீர் அப்படின்னு பேர் உண்டு. அக்பர்ங்கிறது அதுலேருந்து வர்ற அர்த்தம். அல்லாஹ் அக்பர் என்று சொல்றோம் பார்த்தீங்களா? அல்லாஹ் எல்லாவற்றை விட பெரியவங்க என்று நம்ம சொல்றோம். அது வந்து கபர அப்படிங்கிற வந்தது. அதுலேருந்து வர்றதுதான் கிபிர் அப்படிங்கிற வார்த்தை. கிபிர் அப்படின்னா என்ன? பெருமை கொள்ளுதல். நான் பெரியவன் அப்படின்னு சொல்லி நினைச்சு பெருமிதப்பட்டுக் கொள்ளுதல். இது அல்லாஹ்வுக்கு உரித்தானது. நிச்சயமா அல்லாஹ் தான் பெரியவங்க. அல்லாஹ் தான் அல் கபீர், அல்லாஹ் தான் அக்பர். அப்போ கிபருங்கிறது அல்லாஹ்வுக்கு உரியது. அல்லாஹ் மட்டும்தான் பெருமைப்பட்டுக் கொள்ள முடியும். ஏன்னா அந்த தகுதி அல்லாஹ்வுக்கு தான் இருக்கு. நிச்சயமாக அந்த தகுதி அல்லாஹ்வுக்கு இருக்கு. அதனால அல்லாஹ் கிபருங்கிறது அல்லாஹ்வுக்கு உரியது. பெருமைங்கிறது அல்லாஹ்வுக்கு உரியது. வேற எந்த ஒரு படைப்பினம், அல்லாஹ்வை தவிர எல்லாமே படைப்பினம் தான். அல்லாஹ்வுடைய படைப்பினங்கள் எந்த படைப்பினமாவது பெருமைப்பட்டுக் கொண்டால், கிபிர் தான் பெரிய ஆள் அப்படின்னு நினைத்துக் கொண்டால், அது அல்லாஹ்வுக்கு சமமாக தன்னை ஆக்குவது. கிபிருங்கிறது அல்லாஹ்வுக்குரியது. கிபிர்னா என்ன? பெருமைப்பட்டுக் கொள்ளுதல் அப்படிங்கிறது அல்லாஹ்வுக்குரியது. ஏன்னா அதுக்குரிய தகுதி அல்லாஹ்வுக்கு இருக்கு. அல்லாஹ் பெருமைப்பட்டுக் கொள்ள முடியும். ஆனா எந்த படைப்பினமும் தான் பெரியவங்க அப்படின்னு சொல்லி பெருமைப்பட்டுக் கொள்ள முடியாது. அது மலக்குகளாகட்டும், மனிதர்களாகட்டும், ஜின்களாகட்டும், எந்த படைப்பினமும் தான் பெரியவங்க என்று பெருமிதம் கொள்ள முடியாது. அதற்கு அனுமதி கிடையாது. ஏனென்றால் அவையெல்லாம் படைப்புகள். அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிய வேண்டிய, அல்லாஹ்வுக்கு அடிமையாக இருக்க வேண்டிய படைப்புகள். ஒரு அடிமைக்கு பெருமிதம் அப்படின்லாம் வரக்கூடாது. பெருமை அப்படின்லாம் வரக்கூடாது. கர்வம் அப்படின்லாம் வரக்கூடாது. பெரிய ஆளு அப்படிங்கிற எண்ணம்லாம் வரக்கூடாது. நபிமார்கள்லாம் பாருங்க, தன்னை அப்து என்று தான் சொல்லிக்கிட்டாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வந்து அப்தன் ஷகூரா என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறாங்க. நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு தொழுகையில ரொம்ப நேரம் நின்று தொழுகிறாங்க. காலெல்லாம் வீங்கிருது. அதை பார்த்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேக்குறாங்க, உங்களுடைய முன் பாவங்கள், பின் பாவங்கள் எல்லாவற்றையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னித்து விட்டார்களே. அப்படி இருக்கும்போது நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு கால் வீங்குற அளவுக்கு நிக்கணுமான்னு கேட்கும்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அப்தன் ஷகூரா. நூஹ் அலைஹிஸ்ஸலாமை பற்றி வர்ணிச்சு அல்லாஹ் சொன்ன அதே வார்த்தையை சொல்றாங்க. நான் நன்றியுடைய அடிமையாக இருக்க வேண்டாமா என்று கேட்கிறாங்க. அடிமை. அல்லாஹ்வுக்கு முன்னால் நம்மளும் அடிமை. இதுதான் நபிமார்கள் நமக்கு சொன்னது. நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப திரும்ப நமக்கு சொன்னது அது. ஒரு அடிமைக்கு அந்த பெருமிதம், கர்வம் அதெல்லாம் வரக்கூடாது. இப்லீஸுக்கு வந்தது. இப்லீஸ் ஏன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சஜ்தா செய்யல? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சஜ்தா செய்யணும் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை. அப்ப அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு ஏன் இப்லீஸ் கீழ்ப்படியல? அவருக்கு கிபர் வந்தது. அதன் காரணமா மறுத்துட்டான். அபா வஸ்தக்பர் வகான மினல் காஃபிரீன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிடுறான். அவன் மறுத்தான். அபா அப்படிங்கிறது இபா அப்படிங்கிற வார்த்தையிலேன்னு வருது. இபா அப்படின்னா டு ரெஃப்யூஸ், மறுக்கிறது. அபா அவன் மறுத்தான். ஹி ரெஃப்யூஸ்ட். அதே போல வ இஸ்தக்பர, அபா வ இஸ்தக்பர சேர்த்து சொல்லும்போது அபா வஸ்தக்பர என்று சொல்றோம். இஸ்தக்பர அப்படின்னா என்ன? அதான் சொன்னேன். கபுர அப்படின்னா பெரிதாக ஆகுது. இஸ்தக்பர அப்படின்னா பெருசாகிறதுக்காக முயற்சி செய்யறது. அப்படி முயற்சி பெருசாகணும்னு ஆசைப்படுறது, முயற்சி செய்யறது. அதாவது வாழ்க்கையில பெரிய ஆளாகணும்னு முயற்சி செய்யறதை பத்தி இங்க சொல்லப்படுது. தான் பெரிய ஆள் என்று கர்வம் கொள்ளுது, திமிரு, தலைகணம் என்று சொல்றோம் பாத்தீங்களா? அந்த மாதிரியாக வர்றதுக்கு தான் இப்படி கிபிர் என்று சொல்லுவாங்க. நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிபிருக்கு மிக தெளிவாக, அழகாக, சுருக்கமாக விளக்கம் கொடுத்திருக்கிறார். என்னது கிபிர் அப்படிங்கிறது? பத்ருல் ஹக் வ கம்துன் நாஸ். இன்னொரு அறிவிப்பில் வ கம்சுன் நாஸ் அப்படின்னு. அதுக்கு என்ன அர்த்தம்? கிபிருங்கிறது பத்ருல் ஹக், சத்தியம் வரும்பொழுது அதை மறுக்கிறது. வ கம்துன் நாஸ், மனிதர்களை தாழ்வா நினைக்கிறது. அப்படியே இப்லீஸ்க்கு பொருந்தும். அவனுக்கு கிபிர் இருந்தது.
அவன் என்ன சத்தியத்தை அவன் மறுத்தான். எது சத்தியம்? அல்லாஹ்வுடைய கட்டளைங்கிறது சத்தியம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம்க்கு சஜ்தா செய்யணுங்கிறது அல்லாஹ்வுடைய கட்டளை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சிறந்தவங்க என்பது அல்லாஹ்வுடைய முடிவு. அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு சஜ்தா செய்யணும், அது மரியாதைக்கான கண்ணியத்துக்கான சஜ்தா, அதே ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு செய்யுங்க என்பது அல்லாஹ்வுடைய முடிவாடல், அல்லாஹ்வுடைய கட்டளை. அதுதான் அல் ஹக், சத்தியம். அல்லாஹ்விலிருந்து எது வருதோ அத்தனையுமே அல் ஹக், சத்தியம். அப்போ அந்த அல் ஹக்கை அவன் மறுத்தான். மனிதனை தாழ்வாக நினைத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாமை தாழ்வாக நினைத்தான் இப்லீஸ். கிபருக்குரிய அந்த வர்ணனை எதுவோ அது இப்லீஸ்க்கு அப்படியே பொருந்தும். அவன் தன்னை பெரிதாக நினைத்துக் கொண்டான். தான் பெரிய ஆளு அப்படின்னு நினைச்சுக்கிட்டான். தன் பெரிய ஆளுன்னு காண்பித்துக் கொள்வதற்கு முயற்சி செய்தான். அதான் இஸ்தக்பர். அப்படின்னாலே ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படுறது, அதுக்காக முயற்சி செய்யறது அப்படின்னு அர்த்தம். தேடுறது, அதை நோக்குறது அப்படின்னு அர்த்தம். அப்ப இஸ்தக்பர், அவன் பெரிய ஆளு அப்படின்னு ஆக்கிக்கிறதுக்கு நினைச்சான். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளை என்று தெரிந்தும் கூட இப்லீஸ் சஜ்தா செய்யல. யாருக்கு சஜ்தா செய்யல? ஆதமுக்கு சஜ்தா செய்யல. அது என்ன சஜ்தா? அது கண்ணியத்துக்கான மரியாதைக்கான சஜ்தா தான். கட்டளை அல்லாஹ்வுடையது. இங்க ஆதம் எப்படிப்பட்டவருங்கிறது கேள்வி அல்ல. ஆதம் சிறந்தவர் தான். ஆனா இங்க ஆதம் எப்படிப்பட்டவருங்கிறது கேள்வி அல்ல. அல்லாஹ் கட்டளையிட்டாங்களா இல்லையா அப்படிங்கிற அர்த்தம். கட்டளை அல்லாஹ்வுடையது. இப்போ நிறைய துஆத், தாயிகள், அழைப்பாளர்கள் இந்த சம்பவத்தை வச்சு ஒரு உதாரணம் காண்பிச்சு மக்களுக்கு ஒரு நினைவூட்டுவாங்க, அச்சம் ஊட்டுவாங்க, பயமுறுத்துவாங்க. என்ன? இப்லீஸ் ஒரே ஒரு சஜ்தா தான் செய்யல, அவன் நரகவாசி ஆயிட்டான், நிரந்தர நரகவாசி ஆயிட்டான். நம்ம அன்றாடம் எவ்வளவு சஜ்தாக்களை செய்யாம விட்டு விடுகின்றோம் என்று சொல்லுவாங்க. இவங்க சொல்ல வந்த விஷயம் சரி, ஆனா அதுக்காக அவங்க எடுத்துக்கொண்ட உதாரணம் தவறு. தொழுகையில கவனக்குறைவாக இருக்கிறவங்க, அவங்க கிபுரு காரணமாலும் கவனக்குறைவா இல்லை. பல முஸ்லிம்கள்ட்ட அந்த பலகீனம் ஒண்ணு இருக்கு. ஆனால் அது இப்லீஸ் மாதிரி கர்வத்துல அவங்க தொழாமலாம் இல்லை. ஒரு சோம்பல், ஒரு பலகீனம், அதனால அவங்க அப்படி இருக்கிறாங்க. இப்லீஸ் சஜ்தா செய்யாது அப்படிங்கிறது அந்த சோம்பல்னாலேயோ பலகீனத்தினாலேயோ இல்ல, மாறாக கிபர் காரணமாக, கர்வத்தின் தலைகணத்தின் காரணமாக, பெருமையின் காரணமாக என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேரடியாக அந்த காரணத்தை சொல்லிட்டாங்க. ஒண்ணு. இரண்டாவது, தொழுகைங்கிறது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு செய்ய வேண்டிய வணக்கம். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் சொன்னது வணக்கம் அல்ல, அதற்கு மரியாதை தான். அதனால அந்த சஜ்தாவை, தொழுகையை பத்தி நம்ம பேசும்போது தொழுகையுடைய சஜ்தாவையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் செய்ய சொன்ன சஜ்தாவையும் போட்டு அதை கலப்படம் செஞ்சு அதுல இருந்தெல்லாம் உதாரணம் கொடுக்க கூடாது. அவையெல்லாம் பொருந்தாத உதாரணங்கள், சரியில்லாத உதாரணங்கள். தொழுகைக்கு என்று சொல்லப்பட்ட ஆயத்துகள், ஹதீஸ்கள் இருக்கின்றன. அதுல இருந்து நம்ம எடுத்து சொன்னால் போதுமானது. நிறைய இருக்கின்றன. இப்லீஸ் சஜ்தா செய்யல, அப்ப நம்ம எத்தனை சஜ்தா விடுறோம் அப்படின்னு அந்த இடத்துல அதை கொண்டு வர்றது பொருந்தாத உதாரணம். இப்லீஸ் சஜ்தா செய்யலங்கிறது அல்லாஹ்வுக்கு தொழுல என்று இல்லை, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அவன் கீழ்ப்படி. ஏன் கீழ்ப்படியில? ஏன்னா பின்னாடி நம்ம பாக்குறோம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்தா அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செஞ்சாங்க, ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் கொடுத்தா அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செஞ்சாங்க. என்ன கட்டளை? இந்த மரத்தை நெருங்காதீங்க, இந்த மரத்துல இருக்க பழத்தை சாப்பிடாதீங்கன்னு அல்லாஹ் கட்டளை இட்டாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் கொடுத்தா அதை மீறினாங்க. இது கூட அல்லாஹ்வுடைய கட்டளை மீறத்தானே. ஆனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமுக்கு பாவ மன்னிப்பு கிடைத்தது, இப்லீஸுக்கு ஏன் பாவ மன்னிப்பு கிடைக்கல? ஏனென்றால் அதற்கு பின்னாடி இருந்த எண்ணம் எது அப்படிங்கிறது தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமும் அல்லாஹ்வுடைய கட்டளை மீறினாங்க. எந்த அடிப்படையில மீறினாங்க? ஆசையின் அடிப்படையில மீறினாங்க. அது ஒரு பலகீனம், மனித பலகீனம். அது மனிதனுடைய இயல்புல உள்ளதுதான். ஆனா அதுக்கு பிறகு அவங்க தான் செய்தது தவறு என்பதை ஒத்துக்கொண்டார்கள். அதை உணர்ந்து அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அப்ப மன்னிப்பு கேட்பதற்கான துவாவை அல்லாவே கற்றுக் கொடுத்து அதை அவங்களை கேட்க வச்சு அல்லாஹ் மன்னிச்சுட்டாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மன்னிச்சுட்டாங்க. இப்லீஸ் அல்லாஹ் ஏன் மன்னிக்கல? ஏன்னா தான் செய்தது தவறு என்பதை அவன் ஒப்புக்கொள்ளவே இல்லை. அந்த பணிவுங்கிறது அவனுக்கு வரவே இல்லை. தான் செய்த தவறு என்று ஒத்துக்கொண்டால் தானே மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். இப்லீஸ்க்கு மன்னிப்பு கேட்கணுன்ற எண்ணமே வரல. ஏன்னா தான் செய்தது தவறு என்பதை அவன் ஒப்புக்கொள்ளவே இல்லை. அவன் ஆசையின் காரணமா தவறு செய்யல, மனித பலகீனத்தின் காரணமா அல்லது ஜின்னுடைய பலகீனத்தின் காரணமாக, அந்த ஜின்னுடைய இயல்புடைய பலகீனத்தின் காரணமாக தவறு செய்யல. மாறாக
இது தானாக உருவாக்கி கொள்ளக்கூடியது. ஆசைங்கிறது மனுஷனுக்கோ ஜின்னுக்கோ இயல்பா வரக்கூடியதுதான். அது ஒரு மனித பலகீனம் தான். ஆசையை கட்டுப்படுத்துவதற்கு நம்ம கற்றுக்கொள்ளும். ஆனா பெருமை அப்படிங்கிறது தானா வர்றது இல்லை. பெருமைங்கிறது நாம ஏற்படுத்தி கொள்ளுதல். நான் பெரிய ஆளு நீங்களா நினைச்சாதான் அந்த கர்வம், தலைகர்வம் அப்படிங்கிறது வரும். இப்ப இப்லீஸ் அவனும் அல்லாஹ்வுக்கு மாறு செய்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் அல்லாஹ்வுக்கு மாறு செய்தாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அசைன் காரணமாக அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறினாங்க. ஆனா தான் செய்து தவறு என்பதை உணர்ந்தார்கள், ஒப்புக்கொண்டார்கள். அல்லாஹ் அதை மன்னிக்கணும்னு சொல்லி அவங்க நாடினாங்க, ஆசைப்பட்டாங்க. மன்னிப்புக்கான வார்த்தைகளை துவாவை அல்லாவே சொல்லி கொடுத்து அவங்க அந்த துவாவை கேட்டு அல்லாஹ்விடமிருந்து மன்னிப்பை பெற்றுக் கொண்டார்கள். ஆனா இப்லீஸுக்கு அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கிடைக்கல. இப்லீஸும் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்தான். ஆனா மன்னிப்பு கிடைக்கல. ஏன் கிடைக்கல? ஏனென்றால் இப்லீஸ் வெறும் பலகீனத்தின் அடிப்படையில அவன் செய்யல. தானாக உருவாக்கி கொண்ட தலைகணத்தின் அடிப்படையில் அவன் செய்யல. அவன் கீழ்ப்படிய மறுக்கிறான். இப்லீஸ் காஃபிராக ஆனான். வகான மினல் காஃபிரீன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அவன் காஃபிர்களில் ஒருவனாக ஆனான். இதுல இந்த கான அப்படின்னு சொல்லும் பொழுது நிச்சயமாக என்று உறுதிப்படுத்தி சொல்றதுக்கும் அதை பயன்படுத்தலாம். அல்லது கான அப்படின்னா அப்படித்தான் இருந்தான் அப்படின்னு அர்த்தம். அப்ப கான மினல் காஃபிரின் அப்படின்னா அந்த நேரத்துல காஃபிர் ஆயிட்டான்னு அர்த்தம் இல்ல. அவனுக்கு உள்ள ஏற்கனவே குஃபுர் இருந்துச்சு. அந்த இறை நிராகரிப்பு அப்படிங்கிற தன்மை அவனுக்கு உள்ளே இருந்துச்சு. அந்த நேரத்தில் அது வெளிப்பட்டது. அப்ப கான மினல் காஃபிரின் அப்படின்னா அவன் காஃபிர்கள் ஒருவனாக இருந்தான் என்ற நிச்சயமாக அவன் காஃபிர்கள் ஒருத்தனாக இருந்தான் என்றும் சொல்லலாம். அல்லது அவன் காஃபிராத்தான் இருந்தான். காஃபிர்கள் ஒருத்தனாதான் அவன் இருந்தான். இந்த நேரத்தில் அது வெளிப்பட்டது அப்படின்னு எடுத்துக்கலாம். அபா வஸ்தக்பர வகான மினல் காஃபிரீன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. இப்லீஸ் கீழ்ப்படியல. ஃபஸஜது மலக்குகளுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டப்போ மலக்குகள் மத்தியில் அந்த இப்லீஸ்க்கும் சேர்த்தான் அந்த கட்டளை வந்தது. அவனுக்கு நேரடியாக கட்டளையிடப்பட்டது என்பதை வேறொரு ஆயத்துல நம்ம பார்க்கிறோம். இப்போ மலக்குகள் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு உடனே கீழ்ப்படிஞ்சிட்டாங்க. இப்லீஸ் கீழ்ப்படியல. ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு சஜ்தா செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய கட்டளை. அந்த கட்டளையை மலக்குகள் நிறைவேற்றினாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சஜ்தா செஞ்சாங்க. ஆனா இப்லீஸ் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு சஜ்தா செய்யவில்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு சஜ்தா செய்ய வேண்டும், மரியாதைக்காக அந்த சஜ்தாவை செய்ய வேண்டும் என்ற கட்டளையை இப்லீஸ் நிறைவேற்ற ஏன் தவறா விளங்கிட்டான் அப்படிங்கிறதுக்காக இல்ல. அவன் கர்வம் கொண்டான், தற்பெருமை கொண்டான், திமிரு கொண்டான். அதனால தன்னை பெரிய ஆள் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அல்லாஹ்வுடைய கட்டளையில குறை சொல்றான். இங்க இன்னொரு விஷயம் உள்ள அடங்கி இருக்கு. பெரிய ஆள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சின்னவங்க என்பது மட்டும் அங்கே கோணம் இல்லை. அல்லாஹ்வுடைய கட்டளை அவன் மறுத்தான். அது ஒரு முக்கியமான கோணம். இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. அத பின் வரக்கூடிய ஆயத்துக்கள்லயும் இதே சம்பவத்தை சூரத்துல் ஹிஜ்ர், சூரத்துல் ஆராஃப் போன்ற சூறாக்கள்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றது பார்க்கலாம். என்ன அப்படி பார்க்கலாம் அப்படின்னா, அல்லாஹ்வை அவன் குறை சொல்லலாம். ஏன் நீ ஆதமுக்கு சஜ்தா செய்யலன்னு அல்லாஹ் கேட்கும்போது வந்து என்னைய ஆதம மண்ணுல இருந்து படைச்சீங்க, என்னை நெருப்புல இருந்து படைச்சீங்க அப்படின்லாம் அல்லாஹ் கிட்ட வாதம் செய்யும். அதாவது தான் ஆதமை விட சிறந்தவன் என்று இப்லீஸ் வாதம் செய்யறான் அல்லாஹ் கிட்ட. யாரு சிறந்தவங்க என்று அவங்க எல்லாரையும் படைச்ச அல்லாஹ்வுக்கு நிச்சயமா தெரியும் தானே. அப்போ இப்லீஸ் சிறந்தவனா, ஆதம் சிறந்தவங்களாங்கிறது அல்லாஹ்வுக்கு தெரியும். ஏன்னா அல்லாஹ் தான் இப்லீஸையும் படைச்சாங்க, ஆதமையும் படைச்சாங்க. ஆனா இவன் அல்லாஹ்வுக்கே கற்றுக் கொடுக்க வர்றான். என்ன சொல்றான்? ஆதம மண்ணுல இருந்து படைச்சீங்க, என்னை நெருப்புல இருந்து படைச்சீங்க, மண்ணை விட நெருப்பு உயர்ந்தது. அப்படின்னா என்ன? மண்ணிலிருந்து படைக்கப்பட்ட ஆதமை விட நெருப்புல இருந்து படைக்கப்பட்ட தான் உயர்ந்தவன் என்று இப்லீஸ் முன்வைக்கும். அதெல்லாம் நம்ம பின்னாடி வரக்கூடிய வகுப்புல பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ் விரிவாக. அப்ப அவனுடைய வாதம் எப்படி இருக்கு பாருங்க. அல்லாஹ்வுடைய அந்த இல்மையும் ஹிக்மாவையும் குறை சொல்வது. அல்லாஹ்வுடைய அறிதல், அல்லாஹ்வுடைய ஞானம் இவற்றையெல்லாம் அவன் குறை சொல்றான். ஆதம் இப்லீஸை விட கீழானவங்க தான். ஆனா ஆதமை கண்ணியப்படுத்த சொல்லி இப்லீஸ்க்கே அல்லாஹ் கட்டளையிட்டுட்டாங்க. அப்போ இந்த இடத்துல ஆதம் மேல இப்லீஸ் கீழன் ஆயிடுது. அல்லாஹ்வுடைய அந்த முடிவு தவறு. ஏன்னா ஆதம் மேல கிடையாது, இப்லீஸ் தான் மேல என்று அல்லாஹ் கிட்ட அவன் வாதிடுறான். அதாவது அல்லாஹ்வுக்கே அது தெரியாது, அல்லாஹ்வுக்கு இவன் கத்துக் கொடுக்குறேன் அப்படிங்கிற கோணத்துல வரும். இதுதான்
நம்ம கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான கோணம். அல்லாஹ்வுடைய முடிவை அவன் குறை சொல்கின்றான். அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படியல அப்படிங்கிறதே அவனை காஃபிர் என்று அறிவிப்பதற்கு போதுமானது. ஆனால் அதையும் தாண்டி கூடுதலாக அவன் என்ன செய்யறான்? அல்லாஹ்வுடைய முடிவை குறை சொல்கின்றான். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு பின்னால இருக்கக்கூடிய காரணத்தை அவன் குறை சொல்றான். அந்த முடிவே தப்பு. அல்லாஹ்வுடைய அறிதல்லே குறைபாடு இருக்கு. அல்லாஹ்வுடைய அந்த ஞானத்திலே குறைபாடு இருக்கு என்று அல்லாஹ்வுடைய இல்மையும் ஹிக்மாவையும் அவன் குறை சொல்றான். மலக்குகள் அல்லாஹ்வுக்கு சொன்ன பதில கவனிச்சு பாருங்க. இதுக்கு முந்தின ஆயத்துல நம்ம பார்த்தோம் இல்லையா? 2வது சூரா 32வது ஆயத்துல சுப்ஹானக அல்லாஹ், நீங்க பரிசுத்தமான குறையில்லாதவங்க, நாங்க குறைபாடு உடையவங்க. சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா, நீங்க எங்களுக்கு எதை கற்றுக் கொடுத்தீங்களோ அதை தவிர வேற இல்முங்கிறது எங்களுக்கு கிடையாது. இன்னக அன்தல் அலீமுல் ஹக்கீம், நிச்சயமாக நீங்கள் எல்லாவற்றையும் அறிபவர், நீங்கள் எல்லாவற்றுடைய ஞானம் உடையவர். அல்லாஹ் அல் அலீம் அல் ஹக்கீம்ங்கிறது மலக்குகள் ஏற்றுக்கொண்டார்கள். அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க, புரிஞ்சுக்கிட்டாங்க, ஏற்றுக்கொண்டாங்க. அல்லாஹ் அல் 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 அலீம் அல் ஹக்கீம் என்பதை விளங்கினாங்க. அல்லாஹ் சொன்ன கட்டளைக்கு கீழ்ப்படுத்திட்டாங்க. ஆனா இப்லீஸ் இங்க வந்து சஜதா செய்ய மாட்டேன்னு சொல்லும் போது, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கீழ் தான் மேல் என்று நினைத்தது மட்டும் காரணம் அல்ல. அல்லாஹ் வந்து அல் அலீம் அல் ஹக்கீம் என்று மலக்குகள் சொன்னாங்களே, அதை அவன் ஏற்றுக்கொண்டிருந்தால் இப்படி ஒரு வாதமே வச்சிருக்கான். இப்லீஸினுடைய கர்வம் என்ன செய்யுதுன்னு பாருங்க. மனிதரை தாழ்வாக நினைக்கிறது மட்டும் இல்லை, அல்லாஹ்வையே குறைபாடு உடையவங்களாக இப்லீஸ் பேசு. அதான் இது வந்து சாதாரண குஃப்ர் அல்ல. குஃப்ரிலேயே, இறை நிராகரிப்பிலேயே மிகவும் வெறுக்கத்தக்க, மிகவும் மோசமான ஒரு குஃப்ர். அதனாலதான் அல்லாஹ்வுடைய கருணையை விட்டு அவன் நிரந்தரமாக தூரமாக்கப்பட்டான். சொர்க்கத்தை விட்டு அவன் நிரந்தரமாக தூரமாக்கப்பட்டான். அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு உரியவனாக, நிரந்தரமாக அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு உரியவனாக ஆக்கப்பட்டான். நரகத்திற்கு உரியவனாக, நரக தண்டனை பெறுவதற்கு உரியவனாக நிரந்தரமாக ஆக்கப்பட்டான். இப்லீஸின் மீது அல்லாஹ் கொண்ட கோபம் சாதாரணமானது இல்லை. ஒரே ஒரு செயலை செய்யல, அதுக்காக இப்லீஸ்க்கு இவ்வளவு பெரிய தண்டனையா அப்படின்னா, அந்த ஒரு செய்யலதான். அதற்கு பின்னாடி இருந்த காரணமும் நோக்கமும் என்ன, அதன் மூலமாக அவன் சொல்ல வந்தது என்ன அப்படிங்கிறதான். சொல்ல வந்தது அதை சொல்லி காமிச்சுட்டான். அல்லாஹ்வுடைய முடிவை அவன் குறை சொன்னான். குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை வெவ்வேறு ஆயத்துக்கள் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் விஷயத்துல அல்லாஹ் எடுத்த முடிவு, அதாவது மலக்குகளை விட, ஜின்களை விட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உயர்ந்தவங்க என்று அல்லாஹ் எடுத்த முடிவு தவறானது என்று அல்லாஹ் கிட்ட அவன் வாதிடுறான். ஆதமை விட தான் சிறந்தவன் சொல்றான். உண்மையிலேயே ஆதமை விட இப்லீஸ் சிறந்தவனாக இருந்தால் அந்த சிறப்பு எங்கேன்னு வந்திருக்கும்? அல்லாஹ் கொடுத்தாதான் அந்த சிறப்பு. அப்ப அல்லாஹ் வந்து இப்லீஸ்க்கு சிறப்பை கொடுத்துட்டு அதுக்கு பிறகு மறந்துட்டாங்களா? அப்படின்னா அல்லாஹ்வை மறதி உடையவங்கன்னு குற்றம் சொல்றான். இல்ல, இப்லீஸுடைய சிறப்பை அல்லாஹ் அறியவே இல்லையா அப்படின்னா, அல்லாஹ்வுக்கு அந்த அறிதல் இல்ல, கல்வி இல்ல என்று அவன் குறை சொல்றான். அல்லாஹ்வுக்கு மறதி, அல்லாஹ்வுக்கு அறியாமை என்றெல்லாம் குறை சொல்றான். அல்லது அதை அறிந்திருந்தாலும் அதை பற்றிய உள்ள அந்த ஆழ்ந்த ஞானம் இல்லை என்று அல்லாஹ்வை குறை சொல்றான். அப்ப அல்லாஹ்வுக்கு ஞானம் இல்லைன்னு குறை சொல்றான். அல்லாஹ்வுக்கு மறதி இருக்குது, அல்லாஹ்வுக்கு அறியாமை இருக்குது, அல்லாஹ்வுக்கு வந்து ஞானம் இல்ல. இதெல்லாம் வந்து இப்லீஸினுடைய வாதங்கள்ல வெளிப்படக்கூடியது. நேரா உங்களுக்கு அறியாமை இருக்கு அப்படின்னு சொல்லாம, நீங்க எடுத்த முடிவு தவறு இந்த அடிப்படையில என்று வாதிடும். அப்ப இப்லீஸ் வந்து சும்மா ஒரு செய்தா செய்யல, ஒரே ஒரு கட்டளை கீழ்ப்படியல, அதற்கு இவ்வளவு பெரிய தண்டனையா அப்படின்லாம் சில பேர் வந்து பேசுறது எழுதுறது இருக்கு. விளங்காம பேசுறது. ஒரே ஒரு விஷயத்துக்கு அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்சதுனால இவ்வளவு பெரிய தண்டனை அப்படின்னு வந்து, ஒரு விஷயத்துல மாறு செய்ததுக்காக எல்லாம் அல்லாஹ் அவ்வளவு தண்டிக்க மாட்டாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் தான் மாறு செஞ்சாங்க. அல்லாஹ்வுடைய கட்டளை மீறினாங்க. அல்லாஹ் தண்டிச்சிட்டாங்களா? மன்னிச்சாங்கல்ல? அதுவும் மன்னிப்புக்கான வார்த்தை கூட அவங்களுக்கு தெரியல. அல்லாஹ் கற்றுக் கொடுத்து மன்னிக்க சொன்னாங்க இல்லையா? வார்த்தை தெரியலன்னா அந்த சிறப்பான வார்த்தைகள் எது அப்படிங்கறத அவங்க அறிவதற்கு முன்னால் அல்லாவே கற்றுக் கொடுத்தாங்க இல்லையா? சிறப்பான முறையில எப்படி மன்னிப்பு கேட்கணும் அதை சொல்லி அவங்க மன்னிப்பு கேட்டாங்க. அப்ப ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை இப்லீஸ்க்கு செய்யல அப்படின்னா, அவன் தவறு என்பதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஏற்றுக்கொள்ளவே மட்டுமில்ல, தான் செய்தது சரி என்று சொல்றான். அதோடு மட்டும் நிக்கல, அல்லாஹ் செய்தது தவறு என்று சொல்கிறான். அதான் அதான் முக்கியம். தான் செய்தது சரி அப்படின்னு மட்டும் இல்ல, அல்லாஹ் செய்தது தவறு என்று சொல்றான். அல்லாஹ்வினுடைய அறிதலில், அல்லாஹ்வுடைய ஞானத்தில் அவன் குறை கண்டான். அல்லாஹ்வுடைய முடிவில் அவன் குறை கண்டான். அல்லாஹ்வை குறை சொன்னான். அதனாலதான் அவன் நிரந்தரமாக அல்லாஹ்வுடைய கருணை விட்டு தூரமாக்கப்பட்டான். அல்லாஹ்வுடைய முடிவுகளுடைய விஷயத்துல
நாம் பணிவோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது இதுல நமக்கு மிக முக்கியமான படிப்பினை. இன்றைக்கு முஸ்லிம்கள சிலர் சரியான அறிதலோ விளக்கமோ இல்லாமல், பணிவும் கூட இல்லாமல், சட்டத்துல இப்படி இருக்குது அப்படி இருக்குது, அல்லாஹ்வுடைய தீர்ப்புகளை அல்லாஹ்வுடைய சட்டங்களை குறை சொல்ல பார்க்கிறாங்க. அதெல்லாம் இப்லீஸினுடைய தன்மை. அதனால்தான் இப்லீஸ் ஷைத்தானாக ஆனான். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த ஒரு கட்டளை கொடுத்தா அது அல்லாஹ்வுடைய கலாமாக குரான்ல வந்தாலும் சரி, அல்லது அல்லாஹ்வுடைய ரசூல் மூலமாக ஆதாரபூர்வமான ஹதீஸ்களாக வந்தாலும் சரி, அதுல செய்யுங்க என்ற எந்த கட்டளை இருந்தாலும் அதற்கு கீழ்ப்படிந்து செய்வதும், செய்யாதீர்கள் என்று கட்டளை எது வந்திருந்தாலும் அதற்கு கீழ்ப்படிந்து அவற்றை செய்யாமல் இருப்பதும் நம் மீது கடமை. அதுல நாம காட்டக்கூடிய அந்த கீழ்ப்படிதலும் பணிவும் தான் நம்மை காப்பாற்றும். அதுல நம்ம கீழ்ப்படிதலை காட்டல, பணிவை காட்டல அப்படின்னா அது இப்லீஸினுடைய செயலை ஒத்ததாக ஆகிவிடுவதற்கு வாய்ப்பு உண்டு. அது நம்ம இடத்துல கிபிர் வர்றதுக்கு வாய்ப்பாக அமைஞ்சிரும். கர்வமும் தலைகனமும் வர வாய்ப்பு அமைஞ்சிரும். அதை விட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை காப்பாற்றும். அல்லாஹ்வை கீழ்ப்படியக்கூடியவர்களாக, அல்லாஹ்வை மட்டுமே வணங்கக்கூடியவர்களாக அல்லாஹ் எப்பொழுதும் என்னையும் உங்களையும் மாற்றி அருள் புரிய வேண்டும். கர்வம் என்பது எந்த நிலையிலும் வராதவர்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று எனக்காகவும் உங்களுக்காகவும் அனைவருக்காகவும் துஆ செய்து இந்த வகுப்பை இத்துடன் நிறைவு செய்கின்றேன். ஜஸாக்குமுல்லாஹு கைரன். سبحانك اللهم بحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. اللهم صل وسلم على نبينا وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.